अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह अम्मा बाद क़ाल अल्लाहु सुब्हानहु व तआला फ़िल फ़ुरक़ानिल हमीद वल फ़ुरक़ानिल मजीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम व इन ततवल्लव यस्तबदिल क़ौमन गैरकुम सुम्मा ला यकूनु अम्सालुकुम सदक़ल्लाहु मौलानल अलियुल अज़ीम वक़ाल नबियुना हबीबुना सल्लल्लाहु अलैहि वसल्लम लौ कानल ईमानु बिस्सुरैया लतनावलहु रजुलुम मिन अब्नाइ फारिस औ कमा क़ाल अलैहि ssलातु वस्सलाम। अल्हम्दुलिल्लाह अल्लाहुடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் முஸ்லிம்களாக மூமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியம் பொருந்திய உம்மத்திலே அல்லாஹ் நம்ம எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றான். அந்த உம்மத்தில் பிறந்ததின் காரணமாக அல்லாஹ் நமக்கு இந்த மௌலூதுன் நபி மீலாதுன் நபியினுடைய பாக்கியம் பொருந்திய மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் சேர்த்திருக்கிறார். இது மிகப்பெரிய பாக்கியம். எல்லா நாட்களும் எல்லாருக்கும் தான் வருகிறது, எல்லா மாதங்களும் எல்லாருக்கும் தான் வருகிறது. 12 மாதங்கள் எல்லாருக்கும் தான். வருடத்தில் 12 மாதங்கள் எல்லாரும் 12 மாதங்களைத்தான் கடந்து செல்கிறார்கள். ஆனால் நாம் செய்வதை போல எல்லாரும் செய்வது கிடையாது. அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக நபியுடைய தோழர்கள் அவர்கள் சம்பந்தமாக பேசுகின்ற ஒரு வாய்ப்பு என்பது, அதுவும் நபியை பற்றி பேசுவது தான். எல்லா இடத்துலையும் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறு பிரித்து கொடுப்பாங்க. அவர்களுடைய குடும்பத்தினர்கள், நபியுடைய வாலிப பருவம், நபியினுடைய குடும்பத்துடன் அணுகுமுறைகள் என்றெல்லாம் பிரிப்பார்கள். ஆனால் இங்கே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது, பெருமானாரோடு பயணித்தவர்கள் அவர்களை பற்றி பேசுதல் என்பதும் உண்மையான மீலாத். அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்த வஸ்துக்கள் அதையெல்லாம் பற்றி பேச வேண்டும். போய் கிதாபில் போய் எடுத்து பாருங்கள். பெருமானாரை பற்றி பேசுகின்ற இடத்தில் நபியுடைய மிம்பரை பற்றி, மெஹராபை பற்றி பேசப்படுகிறது, நபியுடைய முசல்லாவை பற்றி பேசப்படுகிறது, நபி அவர்கள் எங்கே தன்னுடைய காலணியை கலட்டுவார்கள் அந்த இடத்தை பற்றி பேசப்படுகிறது. எல்லாம் நபி சம்பந்தமாக பேசுகின்றார்கள். அதனால் சல்மானுல் ஃபாரிசி ரதியல்லாஹ் அதில் தனிப்பெரும் சிறப்பானவர்கள். அதனால் போன வருஷமும் நம்ம மிலாது நபி கொண்டாடணும், இந்த வருஷமும் கொண்டாடுகின்றோம். வருடம் வருடம் கொண்டாடுவது என்ன தெரியுமா அடையாளம்? நாம் செய்கின்ற காரியத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு அடையாளம் தான் இதுவெல்லாம். இல்லைன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆயிஷா ரதியல்லாஹு ரிவாய் செய்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அமில அமலன், பெருமானார் ஏதாவது ஒரு நற்காரியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் அஸ்பதஹு, வாழ்நாள் முழுக்க செய்வார். ஏதோ ஒரு வருஷம் செஞ்சோம், ஒரு நாள் செஞ்சோம், விட்டுட்டோன்னு கிடையாது. அது வாழ்நாள் முழுக்க செய்கின்ற வளமை நபியிடத்தில் இருந்துச்சு. அதுதான் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதின் அடையாளம். அதனால் நம்ம ஏதோ ஒரு வருஷம் நடத்தணும், முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது. வருடம் வருடம் இந்த மஜ்லிஸை நாம் நடத்துவது அல்லாஹ் நமக்கு ஏற்றுக்கொண்டான். இந்த மஜ்லிஸின் அடையாளம் தான் இது. காரணம், சையதுனா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்தில் கேட்கப்பட்டுச்சு, அல்லாஹ் நாம் செய்கின்ற நல்ல அமலை ஏற்றுக்கொண்டான், என்னங்க அடையாளம்? ஒரே வார்த்தை சொன்னாங்க, இன்னமின் ஜஸாயில் ஹசனால் ஹசனத்து பாதஹா, முன்னால் செய்த நன்மை ஏற்றுக்கொள்ளப்பட்டதின் அடையாளம், அதை தொடர்ந்து பின்னால் ஒரு நன்மை செய்வீர்கள். அப்போ பின்னாடி ஒரு நன்மை செய்றீங்களா, முன்னாடி உள்ள நன்மை செய்தது ஏற்றுக்கொள்ளப்பட்டதின் அடையாளம். ஒமின் உகூபத்தி செய்யா, பாவத்துக்கு தண்டனை என்ன தெரியுமா? கைகால் முறிஞ்சு போறது கிடையாதுங்க, பார்வை தெரியாமல் போறது பாவத்தின் தண்டனை கிடையாது. ஒமின் உகூபத்தி செய்யா செய்யத்து பாதஹா, ஒரு பாவத்திற்கு பிறகு அடுத்து பாவம் செய்ய வைக்கிறானே அல்லாஹ், இது தான் பாவத்தின் தண்டனைன்னு சொன்னான். இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நேற்று மொழுது ஓதணும், நேற்று பெருமானாரை பற்றி பேசணும், இன்றைக்கும் அதே மொழுது, இன்றைக்கும் அதே பெருமானாரை பற்றி பேசுகிறோம் சொன்னால்
நேற்று நாம் செய்த நன்மையை ஏற்றுக்கொண்டதின் அடையாளம் அல்லாஹ் திரும்பவும் இந்த வாய்ப்பை இன்று நமக்கு தந்திருக்கிறார். அதனால் இது நாம செய்கின்ற காரியங்கள் கிடையாது, அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்து கொண்டான். அப்படித்தான் அல்லாஹ் சஹாபாக்களை தேர்ந்தெடுத்து கொண்டான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபிமார்களில் ரசூல்மார்களில் அல்லாஹ் எல்லாருடைய உள்ளங்களை பார்த்தானா? அல்லாஹ் நவர ஃபீ குலூபில் முர்சலீன், ரசூல்மாருடைய உள்ளங்களில் அல்லாஹ் தேடி தேடி பார்த்தான். பெருமானாரை போல ஒரு பரிசுத்தமான உள்ளம் கிடைக்கவில்லை. எனவே ரசூலை அல்லாஹ் எல்லா ரசூல்மார்களின் தலைவராக ஆக்கிவிட்டான். அதற்கு பிறகு உலக மக்களுடைய உள்ளங்களை எல்லாம் அல்லாஹ் பார்த்தானா? ஃபநவர ஃபீ குலூபில் ஹல்க், எல்லா மனிதருடைய உள்ளங்களை தேடி தேடி பார்த்தான். அல்லாஹ் வெளிரங்கத்தை பார்ப்பவன் கிடையாது. நம்ம டிப்டாப்பா வெளிரங்கத்தை பார்ப்போம். அல்லாஹ் இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வஅமாலிக்கும் வலக்கி யன்துரு இலா குலூபிக்கும் வஅமாலிக்கும், உள்ளத்தை பார்க்கறவன் தான் அல்லாஹ். அதற்கு பிறகு யாருங்க உள்ளத்தை பார்ப்பா? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். உள்ளத்தை தான் பார்ப்பார்கள். அதனால தான் முஹப்பத்தை நிரப்புங்க உள்ளத்தில் ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், அந்த உள்ளத்தை பார்க்கின்றவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்படி உலகத்தினுடைய படைப்புகளுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தேடி தேடி பார்த்தான். சஹாபாக்களுடைய உள்ளங்களை போல பரிசுத்தமான உள்ளங்களை அல்லாஹ் பெறவே இல்லை. எனவே தான் அந்த பரிசுத்தமான உள்ளங்களுக்கு சொந்தக்காரர்களான தோழர்களை நபியுடைய சஹாபாக்களாக அல்லாஹ் ஆக்கினான். சொல்றது யாருங்க? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு. அதனால அதே வரிசையில் நபியுடைய புகழுகின்றவர்களையும் அல்லாஹ் யாருக்கோ போற வரவங்களுக்கெல்லாம் கொடுக்கறது கிடையாதுங்க. உள்ளங்களை தேர்ந்தெடுத்த பிறகுதான் இந்த உள்ளங்கள் பரிசுத்தமான உள்ளங்கள், என் நபி வருவதற்கு தகுதியானவர்கள், இவர்களுடைய நாவிலே என் நபியுடைய பெயர் வரலாம் என்று அல்லாஹ் நமக்கு மௌலூது ஓதுகின்ற, மீலாது நபியை பற்றி பேசுகின்ற வாய்ப்புகளை தருகின்றார். அதனால் நாம் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதனால இது மாதிரி மீலாது நபியுடைய விழாக்கள் நடத்தலாமான்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, குன்னா நுஜாலிசு அஸ்ஹாபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் எல்லாம் நபி தோழர்கள், என்னங்க செய்வோம்? ஒரு இடத்தில் ஒன்று கூடி நாங்கள் எல்லாம் அமர்ந்து ஃபயதநாஷதூனல் அஷ்ஆர், கவிதைகளை சஹாபாக்கள் உருவாக்கி படிப்பார்கள். வயததாக்கரூன ஐயாமல் ஜாஹிலியா, ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லுகின்ற மோசமான காலத்துடைய பழக்கங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து பேசிக் கொண்டிருப்போம். இந்த காலத்தில் இருந்த நாங்கள் இப்பொழுது நபி வந்த பிறகு எப்படி மாறிவிட்டோம் என்று பேசுவோம் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்போ நபி வாழுகின்ற பொழுது நபியுடைய மீலாதுகள் கொண்டாடப்பட்டது, அதை தான் சஹாபாக்கள் உட்கார்ந்து பேசியிருக்கிறாங்க என்பது நமக்கு ஆதாரபூர்வமாக தெரிகிறது. அந்த சுன்னத்து தான் இப்பொழுது தோற்றங்கள் மாறி நடக்கிறது. என்னங்க இது மாதிரி உட்கார்ந்து மௌலூது ஓதுனாங்களா? கிடையாதுங்க. இது மாதிரி உட்கார்ந்து பயான்கள் நடத்தினாங்களா? கிடையாதுங்க. ஆனால் தோற்றங்கள் மாறி இருக்கலாம், நோக்கம் ஒன்றே ஒன்று தான், பெருமானார் புகழ்படப்படும். பெருமானாரை புகழ வேண்டும் என்ற ஒரு நோக்கம் தான் அன்றும் நடந்தது, இன்றும் நடக்கிறது. அதனால் நம்ம இன்னைக்கு மௌலூது ஓதுறதுக்கு பயப்படுறோம், யோசிக்கிறோம், இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க. முன்னோர்கள் இமாம்கள் மௌலூதின் மீது மீலாதின் மீது கிதாப்களை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்கங்க. படிக்கிறது ஈஸிங்க, கிதாபை எழுதுறது ரொம்ப கஷ்டங்க. ஏன் சொல்றவன் 4 பேர் சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் யாராவது சைன் போட்டு கொடுக்க சொல்லுங்க, எழுத்து வடிவத்தில் தருவதற்கு யோசிப்பார்கள். இமாம்கள் தங்களுடைய காலத்தில் அவர்கள் கிதாபுகளை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. எழுதினவங்க யாரு தெரியுமா? சாதாரண நபர்கள் கிடையாது, உலகம் ஏற்றுக்கொண்டவர்கள். யாருங்க அது உலகம் ஏற்றுக்கொண்டது? இப்னு ஹஜர் அஸ்கலானி. இன்னைக்கு எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க இப்னு ஹஜர் அஸ்கலானி. அவர்கள் இவர்கள் வாவை சார்ந்தவர்கள், சீனை சார்ந்தவர்கள், தேவை சார்ந்தவர்கள், எல்லா குரூப்பும் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹை ஏத்துக்குது. அவங்க என்னங்க கிதாப் எழுதினாங்க? பெருமானாருடைய மௌலிதின் மீது கிதாப் எழுதினாங்க. துஹ்ஃபத்துல் பஷர் அலா மௌலிதி இப்னு ஹஜர். பார்த்தீங்களா? அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் துஹ்ஃபத்துல் பஷர் என்று கிதாபை எழுதிட்டு போயிட்டாங்க. ஹாஷியத்துல் பாஜூரி அலா மௌலிதில் பஷீரின் நதீர் என்று கிதாபுகளை எழுதி வச்சிருக்கிறாங்க. பெருமானாருடைய பிறப்பின் மீது துஹ்ஃபத்துல் பஷர், மனித குலத்திற்கே அன்பளிப்புன்னு கிதாப் எழுதிட்டாங்க. பார்த்தீங்களா? மனித குலத்திற்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? பெருமானார். கிதாப் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட கிதாபுகளை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் இந்த கிதாபுகளை தான் நாம் பார்க்க வேண்டும். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள்
செய்யற காரியம் எல்லாரும் ஒரே மாதிரி தாங்க செய்யறாங்க. எத்தனையோ அரசியல் தலைவர்களை பற்றி பேசப்படுகிறது, புகழப்படுகிறது. ஆனால் தகுதியானவரா? செயல் ஒன்று தான், ஆனால் செய்கின்றவருக்கு தகுந்தபடி மாறுபடும். நாங்கள் பெருமானார் புகாவுல் மூமினி, மூமின் அழுகிறார் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூமின் அழுவது ஃபீ கல்பிஹி, உள்ளத்தால் அழுவான். ஓ புகாவுல் முனாஃபிகி, நயவஞ்சகனும் அழுகத்தான் செய்வான். மின் ஆமத்திஹி, அவன் உள்ளத்தால் அழுக மாட்டான், வெறும் உறுப்புகளால் அழுவான். நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நாம் உள்ளத்தால் நபியை நேசிக்கிறோம், உள்ளத்தால் நபியை புகழுகிறோம். அதனால நாம் செய்கின்ற செயலும் அரசியல்வாதி தலைவர் புகழ்கின்ற புகழ் இருக்குது பாருங்க, அது வெளிரங்கமான புகழ்ங்க. நாம் நபியை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், உண்மையாக புகழ்கிறோம், மற்றவர்களுக்கு தெரிகிறதோ தெரியவில்லையோ அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தெரியும் என்ற அடிப்படையில் தான் நாம் எல்லாம் இந்த இடத்திலே உட்கார்ந்து சஹாபாக்களை பற்றி எல்லாம் பேசுகிறோம். ஒரே ஒரு செய்தியை நான் இந்த சஹாபியுடைய பயானுடைய தொடக்கத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். இது நமக்கும் பொருந்ததான் செய்யும். பெருமானார் சஹாபாக்கள் கிட்ட வச்ச ஒரே கோரிக்கை என்ன தெரியுமா? எல்லா சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யுஹத்திஸுனி அஹதுன் அன் அஹதின், நான் வாழுகின்ற காலத்தில் யாரும் எந்த சஹாபியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி என்கிட்ட சொல்லிட வேண்டாம். அவர் இப்படி செய்கிறார், இவர் இப்படி பண்ணுகிறார் என்று சொல்லிவிட வேண்டாம். யாரை பற்றி என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொண்டு வராதீங்க. நபி சொல்றாங்க பாருங்க, சஹாபாக்களை பெருமானார் எந்த அளவுக்கு நேசித்திருப்பார்கள். ஹஸ்ரத் காப் அவர்கள் தவறு செய்தார்கள், குர்ஆன் சொல்லுகிறது. என்னங்க, போருக்கு போகல, ஆனால் நபி அவர்கள் பேசவில்லை. ஆனால் தௌபாவுடைய ஆயத் இறங்கிய பிறகு அவர்கள் சந்தோஷப்பட்டதை விட முதல்ல சந்தோஷப்பட்டது பெருமானார் தாங்க. ஏங்க, என் தோழர்களுடைய குற்றங்களை நீங்கள் என்னிடத்தில் வந்து சொல்லாதீர்கள் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு நபி ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஃபஇன்னி உஹிப்பு அன் உஹ்ரஜ இலைக்கும் வ அன சலீமு ஸத்ர். இந்த துன்யா விட்டு நான் போகும்போது எல்லா தோழர்களை மனது நிரம்பிய நிலையில், நல்ல நிலையில் பார்த்தவனாக நான் உலகத்தை விட்டு பிரியப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நாங்கள் பெருமானார். நான் ஏன் சொல்றேன்னா, சல்மான் அல் ஃபாரிஸியை பற்றி இப்பொழுது நாம் பேச போகிறோம் என்று சொன்னால், சஹாபாக்கள் அப்படி செஞ்சாங்களே இப்படி செஞ்சாங்களே என்று குறைகளை பேச கேட்க நபி வாழும் போதே விரும்பவில்லை என்று சொன்னால், அவர்களுடைய குறைகளை மரணித்த பிறகு பேசலாமா? கேட்கிறதுக்கு நபியுடைய உள்ளம் தாங்குமா? நபி கோரிக்கை வச்சதே ஒன்றே ஒன்று தாங்க, என் தோழர்களுடைய குறைகளை என்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. நான் துன்யா விட்டு போகின்ற பொழுது எல்லாரை பற்றி நல்ல எண்ணம் கொண்டவனாகத்தான் நான் போக ஆசைப்படுகிறேன். நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், ஒருத்தர் உயர்ந்து நினச்சி வச்சிருக்கிறார், ஆனால் அவருடைய ஏதாவது ஒரு குறையை போய் சொல்லி அவர் மேல் இருக்கக்கூடிய மரியாதையை குறைச்சிடுறார். இன்று இது சர்வசாதாரணமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறது. எப்பொழுது வாட்ஸ்அப் வந்துடுச்சோ, இன்ஸ்டாகிராம் வந்துடுச்சோ, ஒரு தனிப்பட்ட நபரின் குறை பல லட்சங்களுக்கு மத்தியில் அது திரைகளுக்கு பின்னால் இருந்தது வெளிச்சமாக மாறிவிடுகிறது. இதை பெருமானார் விரும்பவே இல்லைங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்படலை. அதனால் ஒரு பரிசுத்தமான சஹாபியை பற்றி நம்ம பேச இருக்கிறோம். எந்த சஹாபி யோசிச்சு பாருங்க, யாரை பற்றி நாம் பேச போறோம்னு சொன்னா, நாம் எந்த சஹாபிகளை பற்றி பேசினாலும் உயர்வாகத்தான் நினைக்க வேண்டும். ஆனால் எல்லா சஹாபாக்களும் உயர்ந்தவர்கள் தான். சிலருடைய அந்தஸ்து நெருங்கிறது கஷ்டங்க. இப்போ கூட நம்ம மீலாது நபிக்கு வந்திருக்கிறோம். 4 விஷயங்கள் பேசப்படுகின்ற பொழுது நம்முடைய கண்களால் உள்ளத்தால் சில கண்ணீர்கள் வந்து விட்டுச்சுன்னு சொன்னா அது பெருமானாரிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுடுங்க. மாலிக் இமாம் எல்லா மாணவர்களை உட்கார வச்சு சொன்னாங்க, லட்சக்கணக்கான மாணவர்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் வரலாற்றில் வருகிறது, 90,000 பேர் அவருடைய வீட்டு வாசலில் ஹதீஸை கேட்க வருவார்கள். 90,000 பேர் அவருடைய வீட்டு வாசலில் ஹதீஸை கேட்க வருவார்கள். எல்லா மாணவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. மாலிக் இமாம் சொல்றாங்க, மா ஹத்தஸ்துக்கும் அன் அஹதின், நான் எத்தனை ஹதீஸ்களை உங்களுக்கு சொன்னாலும் சரியே, நான் நபியை கண்ணால் பார்த்துத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னங்க, நம்ம மீலாது நபி இன்னைக்கு பேசுறோமே, நபி எங்கங்க? மதீனால வாழுகின்ற மீலாது பேசுறோம்னு நினைச்சிக்காதீங்க. இங்கே இருக்கக்கூடிய நபியை பற்றி பேசுகிறோம், நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நபியை பற்றி பேசுகிறோம். அதனால்தான் மாலிக் இமாம் எந்த ஹதீஸை சொன்னாலும் பெருமானாருடைய ரௌலாவை கை காட்டுவார்கள். இவர்கள் தான் சொன்னார்கள், இவர்கள் தான் சொன்னார்கள். மரணித்து போயிருந்தா கையை காட்டுவாங்களாங்க, இவர்கள் தான் சொன்னார்கள் என்று சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் நபியை எந்த அளவுக்கு அவர்கள் வாழுகின்றவர்களாக பார்த்தார்கள். சொன்னார்கள் தன் மாணவரிடத்தில், எல்லா மாணவர்களை காட்டிலும் உங்களில் ஒரே ஒரு மாணவர் இருக்கிறார், அவர் தான் எனக்கு பிரிய மாணவர். யாருங்க அவர்கள்? அய்யூபு சுக்தியானி. ஏங்க, எதற்காக அவரை நான் ரொம்ப பிரியப்படுறேன் தெரியுமா? நபியுடைய பேரை கேட்டுவிட்டால் கண்ணில் இருந்து தானா தண்ணி வந்தது.
எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. மாலிக் இமாம் சொல்றாங்க, லிஅன்னஹு இதா ذكرன் நபி பக்கா, நபியுடைய பேரை அய்யூப் சுக்தியானி கேட்டு விட்டால் அதுக்கு பிறகு ஹதீஸே சொல்லலைங்க, வெறும் கால ரசூலுல்லாஹ் தாங்க சொன்னாங்க. மாலிக் இமாம் கண்கள்ல இருந்து கண்ணீர் கொட்டுகிறது. இதுதாங்க உண்மையான மீலாத நபி. பெருமானாரை பற்றி பேசுகின்ற பொழுது உள்ளத்திலிருந்து ஒரு ஆனந்தம், ஒரு கண்ணீர் வருகிறது. அதற்கு விலை கிடையாதுங்க. அந்த நபியை நம்மால் பார்க்க முடியவில்லை, நேசிக்கிறோமே. எப்பொழுது காண கண் கோடி வேண்டும் காபாவை என்று சொன்னார்கள். ஆனால் அந்த காபாவுக்கு மேல பெரிய காபா பெருமானார், அவர்களை பார்க்க எத்தனை கண்கள் துடிக்கிறதுன்னு சொல்ல வேண்டாமா? அதை முஹத்திஸீன்கள் தான் உணர்ந்தார்கள். அதனால தான் ஒரு இமாம் கனவில் காட்டப்பட்டுச்சான், சொர்க்கத்துக்குள்ள போயிட்டு வந்து சொன்னார்களாம், சொர்க்கத்தில் அதிகம் யாரை பெற்றுக்கொண்டீர்கள்? சொன்னார்களாம், முஹம்மது ரசூலுல்லாஹுடைய ஹதீஸை பாதுகாத்த முஹத்திஸீன்கள் தான் அதிகம் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். ஏங்க அவங்க அதிகமா சொர்க்கத்துக்கு போனாங்க? அவர்கள் செய்கின்ற அதிகமான அமல் ஒன்று கால ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இல்ல கால ரசூலுல்லாஹ் எழுதுவாங்கன்றான். சொல்ற வேலை எழுதுற வேலை ரெண்டு தாங்க. காலல்லான்னு சொன்னதுனால் சொர்க்கவாசி அப்படின்னா முஃபஸ்ஸிரீன்கள் தான் சொர்க்கத்தில் அதிகம் இருந்திருக்க வேண்டும். ஏங்க அவங்க காலல்லா தான் அதிகம் சொல்றாங்க, எழுதுறாங்க. அல்லாஹுக்கே காலல்லாஹை விட கால ரசூலுல்லாஹ் தான் பிரியம். அதனால தான் சொர்க்கத்தில் அவர்களுக்கு அதிகம் இடம் தருகின்றார். அதனால அந்த முஹத்திஸீன்களுடைய சுன்னத்தை பின்பற்றித்தான் நாமும் நபியுடைய மீலாது நபியிலே அந்த சஹாபாக்களை பற்றி சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு நபியுடைய 60 ஹதீஸ்களை அறிவித்த சஹாபி. ஞாபகம் வச்சுக்கோங்க, 60 ஹதீஸ்கள். ஒரு ஹதீஸ் அறிவிச்சாலும் பெரிய ராவிங்க அவங்க. நபியுடைய தோழர்கள் 60 ஹதீஸ்களை அறிவித்த சஹாபி சல்மானுல் ஃபாரிஸி. அது எது மாதிரி முத்தான ஹதீஸ்களை இந்த உம்மத்திற்கு தந்தவர்கள் ஹஜ்ரத் சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு. அதனால அந்த சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு பற்றி நம்ம பேச போகின்றோம். எத்தனையோ பேருங்க நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கலாம், நபியுடைய மீலாத் மௌலூதுடைய வாடை எல்லாம் துன்யா விட்டு போயிட்டாங்க. நம்ம பக்கத்து வீட்டில் பார்த்துருக்குறாங்களே, மஹல்லால எத்தனை பேரை பார்த்துருக்கலாம். மீலாதிற்கும் மௌலூதிற்கும் அவருக்கு சம்பந்தமே கிடையாதுங்க, இறந்து போயிட்டாங்கங்க, வாழ்ந்தே போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அராசிலு மௌதாக்கும் உஸாபுக்கும். ஹதீஸ் நல்லா கவனிங்க. எத்தனையோ பேர் இறந்து போர் கபர்களில் வாழுகின்றார்கள். அந்த இறந்து போய் வாழுகின்ற கபரில் மோசமானவர்கள் யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் கபரில் மரணித்து வாழுகின்றார்களோ அதில் ரொம்ப, நபி சொல்ற வார்த்தைக்கு நான் டிரான்ஸ்லேஷன் செய்யறதால் அறுதல். ஹஜ்ரத் அவர்கள் இமாம் இருக்கின்றார்கள், கேட்டு பாருங்கள். அறுதல் என்று சொன்னால் ரொம்ப அற்பமானவன். அறுதலில் உமர் என்று சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க, அல்லாஹ் என்ன அறுதல் உமர் வரைக்கும் வாழ வைக்காத. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அறுதலில் உமர். அல்லாஹ் அறுதலில் உமரை விட்டு பாதுகாப்பு தர்றேன். யாரும் சொல்ல அறுதல் உமர்னா என்ன? போற வரவும் திட்டிட்டு போவான்னா. அறுதல் உமர்னா என்ன? எல்லாருக்கும் சாவறது, இவனுக்கு சாவரலையான்னு சொல்லிட்டு போவான். அதுதாங்க அறுதல் உமர். நபி அதுல இருந்து பாதுகாப்பு தேடினாங்க. நம்ம அல்லாஹ் கிட்ட என்ன துவா கேட்கணும்? அல்லாஹ் என் சுய தேவைகளை நான் செய்து கொள்ளும் காலம் வரை என்னை வாழவை, பிறருக்கு என்ன பாரமாக ஆக்கிடாத. அதுதாங்க நாம் கேட்கிற துவால சிறந்த துவா. ஏங்க, மனைவி தான் மக்கள் தான், ஆனால் பேசுகின்ற பேச்சு காதால் கேட்க முடியாது. அதனால எதற்கு நான் சொல்லுகிறேன்? அறுதல். நபி சொல்றாங்க, இறந்து போன எத்தனை கபராளிகள் இருக்கிறார்களோ அந்த கபராளிகள் மரணித்து போய்விட்டார்கள். அதில் சில ரொம்ப மோசமானவர் யார் தெரியுமா? இப்ப சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஸாபுக்கும், யார் திருமணம் செய்யாமல் வாழுகின்ற பொழுது என் சுன்னத்தை புறக்கணித்து விட்டு மரணிச்சு போயிட்டாங்களோ அவங்க தாங்க மோசமானவர். நல்ல கவனிங்க, மீலாத நபியை கொண்டாடாம போனவங்கன்னு சொல்லல, ஒரே ஒரு சுன்னத்தை செய்யாமல் போனவர்களை பெருமானார் மோசமானவன்றாங்க. ஒரே ஒரு சுன்னத்துங்க, அன்னிக்காவுமின் சுன்னத்தி, இதை செய்யாமல் போனவரை என் உம்மத்தில் மோசமானவர், மரணித்தவரில் மோசமானவர் என்று சொல்கிறார் என்று சொன்னால், நான் கேட்கின்றேன், உம்மத்திலே யார் மீலாது நபியை கொண்டாடுவது இல்லையோ, நபியுடைய வாழ்க்கை வரலாறுகளை புறக்கணித்துக் கொண்டு ரபீஉல் அவ்வல் மாதத்திலும் கண்மூடித்தனமாக இருக்கின்றார்களோ, நீங்கள் மரணித்து விட்ட பிறகு அவர்களை விட மிக மோசமானவர்கள் நீங்கள் தான். ஏன்? அவர்கள் விட்டது சுன்னத்தை தான், நீங்கள் விட்டது நபியையே. நீங்கள் நபியையே புறக்கணித்து விட்டீர்கள். மீலாது நபியை புறக்கணித்தவர்கள் நபியுடைய சுன்னத்தை சீரத்தை புறக்கணிக்கவில்லை, நபியையே புறக்கணித்து விட்டார். அப்போ எவ்வளோ மோசமானவர்களாக. ஹதீஸை நான் சொல்லுகின்ற வார்த்தைகள் ஹதீஸில் வருகின்ற ஒரு வார்த்தை, ஆராசிலு மௌதாக்கும் உஸாபுக்கும், உங்களில் மரணித்தவர்கள் மிக மோசமானவர்கள் என் சுன்னத்தான நிக்காவை செய்யாமல் மரணித்து போனவர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால்,
நாம் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள். நபியுடைய சுன்னத்தையும் நாம் பின்பற்றுகிறோம், நபியுடைய ஜாத்தையும் நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் இது எவ்வளோ பெரிய பாக்கியங்க. காலம் கடந்து இவ்வளோ நாளுக்கு பிறகு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறான்னு சொன்னான். நான் ஒரே ஒரு செய்தி, நீங்கள் கேள்விப்பட்ட செய்தியாக இருந்தாலும் கூட நான் இங்கே மீலாது நபிக்காக சொல்லுகின்றேன். நபி மரணித்து 3 நாட்கள் கூட ஆகவில்லை. சித்திக் நாயகத்தை தேடி உமர் நாயகம் வருகின்றார்கள். இருவரும் பயணம் செய்து போகிறார்கள். வாருங்கள் போகலாம், எங்கெங்க நபி தான் மரணித்து விட்டார்களே, எங்கே போகலாம், வாங்க நபி நேசித்த ஒரு சாத் இருக்கிறது, போய் பார்த்துட்டு வரலாம். ஏன் இன்னைக்கு சல்மானுல் ஃபார்சியை பற்றி நாம் பேசுகிறோம்? நபி நேசித்தவர்கள் நபி தோல் மேல கை போட்டு சொல்றாங்க, நம்ம எல்லாம் உஷாரா இருக்கணும். ஆயத் இறங்குச்சு, நீங்கள் ஒழுங்காக இல்லை என்றால் வேறொரு சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். ஆயத் இறங்குச்சு. சஹாபாக்கு கேட்டாங்க, யார சொல்லலாம் மன் ஹாவுலா, இந்த வைன் தத்தவல்லோ எஸ்தபதில் கௌமன் கைரக்கும், வேறொரு சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வருவான்னு சொல்றானே, யாருங்கன்னு கேட்கும்போது பக்கத்துல சல்மானுல் ஃபாரிசி இருந்தாங்க. நபி அவங்க மேல கையை போட்டு ஹாவுலாய், இவர்கள் நாங்கள் அரபு பேசுகின்ற நீங்கள் என்னை புறக்கணித்தால் அல்லாஹ் எங்க இருக்கக்கூடிய அஜமிகளை கொண்டு வருவான். யாருங்க சல்மானுல் ஃபாரிசி? என்ன அந்தஸ்து? அவர்களை பேசுகின்றதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறதுன்னு பார்த்தால் அவர்களுக்கு அரபி பேச தெரியாது. அப்போ அவர்கள் ஃபாரிசி நாட்டை சார்ந்தவர்கள். சில சஹாபாக்கள் அவர்களுக்கு அரபி பேச தெரியலன்னாங்க. பெருமானாருக்கு என்னங்க அவங்கள போய் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவர்கள் சஹாபாக்களாக இருக்க முடியாது. மற்றவர்கள் ஆராபுகளும் இருந்தார்கள். போய் கேட்கறாங்க, முனாஃபிகீன்கள், உங்க வாப்பா பேரு சொல்லு. யார போய்? சல்மானுல் ஃபாரிசியை போய், மன் அபூக்க, உங்க வாப்பா யாரு சொல்லுன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆன சல்மான் இப்னுல் இஸ்லாம், ஆன சல்மான் இப்னுல் இஸ்லாம். என் வாப்பா பேரையா கேட்கிற? என்னுடைய வாப்பாவுடைய தந்தையுடைய குலத்துடைய எல்லாம் பேர் இஸ்லாம். இஸ்லாம் தாங்க என்னுடைய அடையாளம். எனக்கு என்னங்க என் தந்தையை கேட்குறீங்க? அப்போ சஹாபாக்கள் சல்மானுல் ஃபாரிசி போனாங்கன்னா, சல்மானுல் ஃபாரிசி போறாருன்னு சொல்லி அவருடைய நாட்டின் பக்கம் இணைச்சு பேசினாங்க. நபியுடைய காதில் விழுந்துச்சு. சஹாபாக்களை பார்த்து பெருமானார் சொன்னாங்க, இனிமேல் யாரும் சல்மானுல் ஃபாரிசி என்று சொல்லக்கூடாது. என்னங்க சொல்லணும்? சல்மானுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, சல்மானுல் முஹம்மதி. சல்மானுல் ஃபாரிசின்னு சொல்லாதீங்க. என்னை நேசிக்கிறார், என்னை பிரியப்படுகிறார், அவர் உள்ள முழுக்க நான் இருக்கிறேன், அவரை போய் ஏதோ ஒரு ஃபாரிஸ் நாட்டை சார்ந்தவர் என்று சொல்வதா? சல்மானுல் ஃபாரிசி ஹதீஸ்ல போய் பாருங்க, நஹி பண்ணிட்டாங்க, நபி தடுத்துட்டாங்க. சல்மானுல் ஃபாரிசின்னு சொல்லாதீங்க, சல்மானுல் முஹம்மதி. நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நம்முடைய தந்தை யாராகவும் இருக்கலாம், நாம் எங்கு பிறந்தவராக இருக்கலாம், நம் மொழிகள் பாஷைகள் என்னவெல்லாம் இருக்கலாம், ஆனால் நம்முடைய தொடர்பு நபியோடு இருக்க வேண்டும். அதற்கு உதாரணம் தான் சல்மானுல் ஃபாரிசி. என்னங்க எங்கேயோ பிறந்தவர்கள். நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட பாக்கியமான சஹாபி சல்மானுல் ஃபாரிசி. அப்போ சித்திக் நாயகம் உமர் நாயகம் படையெடுத்து போகின்றார்கள். வாம், பெருமானார் மரணித்து 3வது நாள், வாம் ஒருவரை போய் பார்த்துட்டு வரலாம். நேராக சென்றார்கள். ஹஸ்ரத் உம்மு ஐமன். யாருடைய வீடுங்க? உம்மு ஐமன். ஏங்க உம்மு ஐமனை தேடி போறாங்க? நபி வாழுகின்ற பொழுது அதிகம் நேசித்தவர்கள் உம்மு ஐமன். சொன்னாங்க, தாயார் 6 வயசுல இறந்து போயிட்டாங்க பெருமானார். உலகத்தில் நபிக்கு வந்த மாதிரி கஷ்டங்கள் யாருக்கும் வரலங்க. சொன்னாங்க பெருமானார், எனக்கு தாய் இல்லைன்னு சொல்லாதீங்க, உம்மு ஐமன் உம்மி பாத உம்மி, என் தாய்க்கு பிறகு தாயுடைய ஸ்தானத்திற்கு அவர் உம்மு ஐமன். நாங்கள் பெருமாள் என் உம்மாவாக நான் அவரை பார்க்கிறேன். யார? உம்மு ஐமன். அப்ப டிக்ளேர் பண்ணாங்க பெருமானார், மன் சர்ரஹு அன் யன்துரு இலா இம்ராத்தி மின் அஹ்லில் ஜன்னah, இந்த உலகத்தில் நடமாடுகின்ற சொர்க்கவாசி பெண்ணை யாராவது பார்க்க ஆசைப்பட்டால் ஃபல் யன்துரு இலா உம்மி ஐமன். நாங்க உம்மு ஐமனை பாருங்க, சொர்க்க பெண்ணு நாங்க பெருமானார். அப்படிப்பட்ட உம்மு ஐமனை தேடி போறாங்க சித்திக் நாயகமும் உமர் நாயகமும். ஏங்க நபி போயிட்டாங்க, ஆனால் நபி நேசித்த ஜாத்தை நீங்கள் இருக்கின்றீர்கள். நாங்கள் ஏன் என்று சஹாபாக்களை பற்றி பேசுகிறோம்? நபி மரணிக்கவில்லை, 1.25 லட்சம் சஹாபாக்களில் நபி தான் வாழ்ந்தார்கள். அதனால் தான் சல்மானுல் ஃபாரிசியை பற்றி பேசுகிறோம். அப்ப சித்திக் நாயகம் போனாங்க. வாங்க, இன்தலிக் பினா இலா உம்மி ஐமன், உம்மு ஐமனை போய் பார்ப்போம். ஏன் நஸூருஹா, நம்ம உம்மு ஐமனை போய் பார்த்து தான் ஆகணும். இன்னைக்கு நபி வழி என்று சொல்லுகின்றவர்கள் சஹாபாக்களை புறக்கணிக்கின்றவர்கள். சித்திக் நாயகம் உமர் ஃபாரூக் நாயகம் யாரை போய் தேடி போனார்களோ சொல்றாங்க, உமர் அபூபக்கர் ரலியல்லாஹு. ஏன் நம்ம உம்மு ஐமனை தேடி வந்த தெரியுமா? கமா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூருஹா, நபி உம்மு ஐமனை பார்க்காமல் ஒரு நாள் கடக்கவில்லை என்றார்.
உம்மு ஐமனை தினமும் நபி தரிசிப்பார்கள், சந்திப்பார்கள் வாழ்நாளிலே. அந்த சுன்னத்தை நாம் இன்று ஹயாத்தாக ஆக்குகிறோம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால கண்ணியம் கொடுக்க வேண்டியவருக்கு கண்ணியம் கொடுங்கள். அதனால இன்னைக்கு ஜும்மா குத்துபாக்கல்ல 4 கலீஃபாவுடைய பேர் சொல்லப்படுகின்றது. சையதுனாவை காணும். என்னங்க மொட்டையாக உன்னுடைய டிகிரி வாங்கின பேர் இல்லாம நீ உன் பேரை சொன்ன வெக்கப்படுற? உன் பேரோடு அந்த டிகிரியை எழுதாம பத்திரிக்கை கொடுத்தா வாங்க மாட்ட? என்னங்க டிகிரி காணன்னு கேட்கின்ற, ஜனாபு போடலாம், ஹாஜி போடலாம், பத்திரிக்கை வாங்க மாட்ட? சையதுனான்னு சொல்லாம அவர்களை மொட்டையாக சொல்வதா? ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹுடைய மனைவி அபூ தர்தா அறிவித்தார்கள், கணவர் அறிவித்தார்கள் சொல்லணும். அவர்கள் ஹதீஸை எப்படி தெரியுமா சொல்றாங்க? ஹத்தஸத்னி ஜௌஜத்து அபீ தர்தா ஹத்தஸனி சய்யிதி வ மௌலாய். என்னுடைய தலைவர், என்னுடைய எஜமானர் எனக்கு ஹதீஸை அறிவித்தார்கள். யார ரசூலுல்லாஹ்வை சய்யிதின்னு சொல்லல, யார சொல்றாங்க? அபூ தர்தா ரலியல்லாஹு சய்யிதி மௌலா என்றார். சொல்றது யாருங்க? மனைவிங்க. யோசிச்சு பாருங்க என்ன அந்தஸ்து கொடுக்கின்றார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம 4 கலீஃபாக்குடைய பேர் அமீருல் மூமினின் சொல்லாம சையதுனான்னு சொல்லாம மொட்டையாக நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கும். அதனால் அந்த சஹாபாக்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இருக்கிறது. சல்மானுல் ஃபார்சி அவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல ஒரு ஆயத் இருக்கிறது, சொன்னார்கள் உலாயிக யூதவுன லஹும் அஜ்ரஹும் மர்ரத்தைனி பிமா சபரு. நீங்கள் எல்லாம் அமல் செய்கின்றீர்களே. சல்மானுல் ஃபார்சி ரலியல்லாஹுடைய அந்தஸ்தை இந்த ஆயத்தை வைத்து புரிந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் எல்லாம் அமல் செய்கின்றீர்களே, நீங்கள் என்ன அமல் செய்தாலும் ஒரு கூலி தான், ஒரு நன்மை தான். தோ சல்மான் இருக்கிறாரே, இவர் நன்மை செய்தால் 2 கூலி. ஏங்க 2 கூலி தெரியுமா? நபியே சொல்றாங்க, ரஜுலுன் ஆமன பி நபியிஹி வ ஆமன பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம எல்லாம் ரசூலை மட்டும் தான் கலிமா சொல்லி ஏற்றுக்கொள்கிறோம். இந்த சல்மானுல் ஃபார்சி அவர்கள் நசாராவாக இருந்ததின் காரணமாக முன்னால் ஈசா நபியின் மீது கலிமா சொல்லி ஏற்றுக்கொண்டவர்கள் இப்பொழுது என்னை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஈசா நபியும் ஏற்றுக்கொண்டு நான் வந்த பிறகு என்னை ஏற்றுக்கொள்வதன் காரணமாக இவர் என்ன அமல் செய்தாலும் 2 கூலின்னாங்க. குர்ஆனுடைய வசனங்க, உலாயிக யூதவுன லஹும் அஜ்ரஹும் மர்ரத்தைனி பிமா சபரு. யூதராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் சரி, மூசா நபி ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவருக்கு 2 கூலி. அப்துல்லா இப்னு சலாம் அவர்கள் கலிமா சொன்னார்கள், முதலில் மூசா நபி ஏற்றுக்கொண்டார்கள், பின்னால் முகமது ரசூலுல்லாஹ், 2 கூலி. இங்கே ஈசா நபி ஏற்றுக்கொண்டார்கள். 3 மதம் மாறியவர்கள் ஹஸ்ரத் சல்மானுல் ஃபார்சி, மஜூசி, நசாரா, யஹூதி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மெல்லாம் அல்லாஹ் சாதாரணமாக பிறப்பால் மாதிரி இஸ்லாம்னு சொல்லுவாங்க, பிறப்பால் முஸ்லீமாக ஆகிவிட்டான். பிறந்ததிலிருந்தே கலிமா, பிறந்ததிலிருந்தே இஸ்லாம். ஆனால் அவர்கள் கலிமாவை தேடி செய்த பயணம். அதனால்தான் சில பேர் வரலாற்றில் எழுதிட்டாங்க, 250 வருஷம் வாழ்ந்தாங்க சல்மானுல் ஃபார்சி. எத்தனை வருஷம்? 250 வருஷம். சஹாபாக்கள் அதிக வயசு வாழ்ந்தவர்கள் சல்மானுல் ஃபார்சி என்று சொல்றாங்க. அல்லாம ஜஹபி போன்றவர்கள் இல்லை சல்மானுல் ஃபார்சியுடைய வயசு 75 தான் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வை தேடி புறப்பட்ட பயணம் இருக்கிறது, அது நீண்ட பயணம். ரொம்ப இடத்தில் அடிபட்டு அவர்கள் பயணம் செய்தார்கள். எங்க இருந்துங்க பயணம் செஞ்சாங்க? இஸ்ஃபஹான். எங்கெங்க இஸ்ஃபஹான் இருக்கிறது? இஸ்ஃபஹானிலிருந்து புறப்பட்டவர்கள் அவர்கள் மதாயினை தாண்டி அவர்கள் மதீனாவை தாண்டி வந்து பயணம் செய்தார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பாக்கியம் அவர்கள் அல்லாஹு தஆலா அவர்கள் கொடுத்தார். அதனால சல்மானுல் ஃபார்சி ரலியல்லாஹு மிகப்பெரிய பாக்கியசாலி அவர்கள். குர்ஆன்ல பல வசனங்கள் சல்மானுல் ஃபார்சி சம்பந்தமாக இருக்குது. அல்லாஹ் ஒரு ஆயத்து சொல்லுகின்றான், இன்னா லனன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனு ஃபில் ஹயாத்தித் துன்யா. மூமின்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எங்கள் ரசூல்மார்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும். ரசூல்மார்களுக்கு மட்டும் உதவிகரமாக இருந்தால் பத்தாது. வல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டு அவர்களோடு வாழ்ந்தார்களோ அவர்களுக்கும் நீங்கள் உதவிகரமாக இருக்க வேண்டும். யார் விஷயமாக இறக்கப்பட்ட ஆயத்துங்க? சல்மானுல் ஃபார்சி. ஏங்க புறக்கணிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்கி அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். யாரோடு? சல்மானுல் ஃபார்சி அல்லாஹ் சேர்த்துட்டான், ரசூல்மார்களோடு. அந்த சல்மானுல் ஃபார்சியை பற்றி நாம் பேசுகின்றோம் என்று சொன்னால் இது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கு. அதனால மீலாதுகளில் குறிப்பாக பெருமானாரை பற்றி எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கே சஹாபாக்களை பற்றியும் பேச வேண்டுங்க. நமக்கு நபியுடைய அந்தஸ்து தெரியலங்க. மீலாது நபியுடைய மஜ்லிஸ்ல வந்து உட்கார்ந்துருக்கிறோம். யூதர்கள்ல சில பேர் இருந்தாங்க, நபிக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து தும்புவாங்களாம். தும்புவாங்க.
முக்கியமானதுங்க. நம்மளும் தும்புனா என்னங்க செய்யணும்? நபி சொன்னாங்க, ஷம்மித் அகாக சலாசன், உன் சகோதரர் கலிமா சொன்னவர் தும்பினால் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லுங்கன்னாங்க. ஏங்க, அவருக்கு வந்த நோய் உங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான்னாங்க. அவருக்கு இன்னைக்கு நோய் தாங்க அதிகமாக இருக்கிறது. அதனால நீங்கள் அவர் தும்பினால் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லுங்கன்னாங்க. பதிலுக்கு என்ன? தும்பியவர் என்ன செய்யணும்? யஹ்தீகுமுல்லாஹ் வ யுஸ்லிஹு பாலக்கும் சொல்லணும். இதெல்லாம் சஹாபாக்களை பார்த்து யூதர்கள் போய் நபியுடைய பாருங்க, யூதர்களுக்கு இருந்த ஈமான பாருங்க, இன்னைக்கு கலிமா சொன்னவனுக்கு அந்த ஈமான் கிடையாது. யூதர்கள்லாம் ஏன் போய் நபிக்கு முன்னாடி தும்புவாங்களாம்? ஹதீஸில் வருகிறது, கானூயத்த ஆத்தசூன இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிக்கு முன்னாடி வந்து யூதர்கள்லாம் தும்புவார்களாம். அவங்க கிட்ட போய் கேட்டாங்களா, நீங்க ஏங்க தும்புறீங்க? ரஜா ஐ யகூல லஹும் யர்ஹமுக்கல்லாஹ். நபி தும்புனா அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் சொன்ன நபி என்ன சொல்லுவாங்க? பதிலுக்கு யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லுவாங்களே. அந்த நபியுடைய துஆ எங்களுக்கும் கிடைக்கணுங்க. கலிமா சொன்னவங்க ஆதரவு வைக்க மாட்டாங்க. வாழ்நாள் முழுக்க எதிரியாக இருந்த யூதர்கள் நபியுடைய துஆவுடைய மதிப்பு என்னன்னு தெரியுதுங்க அவங்க. அதனால தான் வந்து நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் நபி யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லுவாங்களாங்க. அந்த யர்ஹமுக்கல்லாஹ்வை வாங்குவதற்காகத்தான் நாங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறோன்னு சொல்லும் பொழுது, ஆனால் நபி அவர்களுக்கு பதில் சொல்ல மாட்டார்கள். நபி அவர்களுக்கு பதில் சொல்ல மாட்டார்கள். சில ரிவாயத்தில் வருகிறது, இல்லை நபி பதில் சொன்னாங்க, யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லாம யஹ்தீகுமுல்லாஹ் என்று சொன்னார்கள் என்று வரலாற்றில் வருகிறது. நான் ஏன் சொல்கிறேன் என்றால், தும்முனவங்களுக்கு நபி யர்ஹமுக்கல்லாஹ்னு பதில் சொன்னாலே அவர் எவ்வளவு பெரிய உச்சத்திற்கு போய்விடுவார் என்று சொன்னால், நாமெல்லாம் நபியினுடைய மீலாது நபியுடைய அந்த ஃபங்க்ஷன்ல அந்த மஜ்லிஸ்ல அமர்ந்திருக்கின்ற பொழுது நாம் கேட்கக்கூடிய எண்ணங்கள் துஆக்கள் நபியுடைய சன்னிதானத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. எவ்வளவு நபி ஆனந்தப்படுவாங்க, நமக்காக நபி எவ்வளவு துஆ செய்வார்கள் என்று சொன்னால், அது யூதர்களுடைய அந்த துஆவுடைய ஆதரவிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மான் அல் ஃபாரிசியை பற்றி பேசுகிறோம். அப்போ சல்மான் அல் ஃபாரிசி என்னங்க குன்யத் என்னங்க கொடுத்தாங்க? லக்கபு. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட லக்கபுன்னு சொன்னால் பட்டம், பெருமானார் மூலமாக கொடுக்கப்பட்ட. இன்னைக்கு ஹதீஸுடைய கிதாபில் போய் பாருங்க, சல்மான் அல் ஃபாரிசியுடைய லக்கப் என்னங்க? நின்று கொண்டிருந்தார்கள் சல்மான் அல் ஃபாரிசி, முஹாஜிர்கள் வந்தார்கள், சல்மானு மின்னா, சல்மான் எங்களை சார்ந்தவர் என்று சொன்னாங்க. முஹாஜிர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க, முஹாஜிர்கள் அன்சாரிகள் வந்துட்டாங்க. இப்போ சல்மான் அல் ஃபாரிசியுடைய இந்த கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க, சல்மானு மின்னா, அன்சாரிகள் எங்க ஊரை சார்ந்தவருங்க சல்மானுன்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பெருமானார் வந்தாங்க, கையை பிடிச்சி சொன்னாங்க, சல்மானு மின்னா அஹ்லல் பைத், சல்மான் உங்களை சார்ந்தவர் கிடையாது, உங்களை சார்ந்தவர் கிடையாது, என் குடும்பத்தில் பிறக்காத ஒரு நபர் சல்மான் என்றார்கள் பெருமானார். சல்மானுல் ஃபாரிசி சல்மானு மின்னா அஹ்லல் பைத். என்னங்க, ஏன் குடும்பத்தை சார்ந்தவருங்க. இன்னைக்கு போய் பாருங்க, ஷியாக்கள் எத்தனையோ பேர்களை அடக்க ஸ்தலத்தை அவர்கள் கண்ணியப்படுத்த மாட்டார்கள், புறக்கணித்து விடுவார்கள். குறிப்பிடப்பட்ட சில நபர்களை மட்டும் தான் அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள். சல்மான் அல் ஃபாரிசியுடைய அடக்க ஸ்தலத்தை போய் பாருங்க, அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாங்க. எனி டைம் போலீஸ், கன் ஏந்திய போலீஸ். எங்கே? சல்மான் அல் ஃபாரிசியுடைய என்னங்க, நபியுடைய நாவிலிருந்து வந்துருச்சு, சல்மானு மின்னா அஹ்லல் பைத், கொண்டாடுகின்றார்கள். நான் கேட்கின்றோம், நீங்கள் கொண்டாடுவதுடைய தகுதியானவர்கள் சல்மான் அல் ஃபாரிசி, நாங்கள் கொண்டாட வேண்டும் சொன்னார்கள். பெருமானார் மதீனாவுக்கு போற பிறகு யூதர்கள் நோம்பு வச்சிருந்தாங்க. எதுக்குங்க நோம்பு வைக்கிறீங்க கேட்டாங்க. இன்று தான் வெற்றி கொடுத்த நாள், எங்கள் நபி மூசா நபிக்குன்னாங்க. நபி என்ன சொன்னாங்க? நஹனு அஹக்கு பிஸியாமி மூசா மின்கும், நீங்களா நோம்பு வைக்கிறீங்க மூசா நபிக்கு, உங்களை விட தகுதியானவர்கள் நாங்கள் தான். ஷியாக்களை நீங்கள் சல்மான் அல் ஃபாரிசியை கொண்டாடுகிறீர்களா? சுன்னத் ஜமாத்துடைய ப்ராப்பர்ட்டி தான் சல்மான் அல் ஃபாரிசி, நாங்கள் தான் கொண்டாட வேண்டும். அதனால தான் இன்னைக்கு சல்மான் அல் ஃபாரிசியை பற்றி பேசிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு ஆனந்தப்பட்டாங்க. சல்மான் அல் ஃபாரிசி சொன்னாங்க, பார்த்தீங்களா, என்னைக்கு ஏசான ஒத்துக்கோங்க, நமக்கு யார் மூலமாக என்ன உபகாரம் இருந்துச்சு அதை மறந்துடாதீங்க. சல்மான் அல் ஃபாரிசியுடைய சுன்னத் சொன்னார்கள். சல்மான் அல் ஃபாரிசி நபியுடைய மறைவுக்கு பிறகு, என்னை இப்பொழுது பார்க்கின்றீர்கள், நான் யார் தெரியுமா? ஆனால் சல்மான் இப்னு அப்துல்லா, நான் ஒரு அல்லாஹ்வுடைய அடிமையின் மகன் சல்மான் சொல்லிட்டு சொல்றாங்க, குன்து லாலன், பாதை தவறி யூதனாக, நஸ்ரானியாக, மஜூசியாக, நெருப்பு வணங்கியாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஃபஹதானி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு நேர்வழி கொடுத்தான். குர்ஆனை கொண்டு கிடையாது, மற்றவர்களை கொண்டு கிடையாது. சொல்றாங்க பாருங்க, இதான் மீலாது நபி. சல்மான் அல் ஃபாரிசி என்ன தெரியுமா சொன்னாங்க? அல்லாஹ் எனக்கு யாரை கொண்டு ஹிதாயத் கொடுத்தான்? ஹிதாயத் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது என்று சொல்லுகின்றவர்களே, சல்மான் அல் ஃபாரிசியுடைய ஈமானை பாருங்கள். சொன்னார்கள், குன்து லாலன், காலத்தால் மோசமானவனாக வணங்கக்கூடாததை வணங்கி கொண்டிருந்தேன். ஃபஹதானி அல்லாஹு பி முஹம்மதின், அல்லாஹ் எனக்கு நேர்வழி கொடுத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேற யாரும் எனக்கு நேர்வழி கொடுக்கலங்க. வ இன்னக லதஹ்தீ இலா ஸிராத்தி முஸ்தகீம், நபியே நீங்கள் தான் நேர்வழி காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான்.
அதைத்தான் சல்மான் அல் ஃபாரிசி சொன்னாங்க. அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாங்க, வகுன்து ஆயிலன், ஏழையாக மக்களுக்கு மத்தியில் மதிக்கப்படாதவனாக நான் ஆகியிருந்தேன். ஃபஅக்னானி அல்லாஹு பி முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு தான் அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுத்தான், வசதி வாய்ப்பை கொடுத்தான், கண்ணியத்தை கொடுத்தான். இதுக்கு பேர் தாங்க மீலாது நபி. இதை சொல்றதுக்கு தாங்க நாம் இது போன்ற கூட்டங்களை கூட்டுகிறோம். நபிக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு, நபி வந்ததனால் நமக்கு கிடைச்ச சிறப்பு கண்ணியம் என்ன, இதை சொல்வதற்குத்தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். வகுன்து மம்லூகன், நான் அடிமையாக இருந்தேன். ஃபஅதகனி அல்லாஹு பி முஹம்மதின், அல்லாஹ் முஹம்மது நபியை வச்சு என்னை உரிமையிட வச்சு இன்று நான் சந்தோஷமாக வாழ்கிறேன் என்று சொன்னால், ஃபஹாதா ஹஸபி வ நஸபி, என்னுடைய வம்சத்தை தெரிஞ்சுக்கணுமா, என்னுடைய பயோடாட்டா வேணுமா, இது தான் என் பயோடாட்டான்னு சொன்னாங்க சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு. அப்படிப்பட்ட சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படிப்பட்டவர்கள், சிறந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சல்மான் அல் ஃபாரிசியை கூப்பிட்டு சொல்றாங்க, உங்கள் உள்ளங்கள் எல்லாம் இருளாக இருக்கு. யாரை பார்த்து? சஹாபாக்கள். அவருடைய உள்ளங்கள் எப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளங்கள். உலாய்கல்லதி நம்தஹன அல்லாஹு குலூபஹும் லித்தக்வா, அல்லாஹ்வுடைய உள்ளங்களை தக்வாவுக்காக தேர்ந்தெடுத்தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போ பெருமானார் அந்த உள்ளங்களை பார்த்து சொல்லுகிறார்கள். சல்மான் அல் ஃபாரிசி மேல கை வச்சு நபி சொல்றாங்க, மன் அராத அன் யன்துர இலா ரஜுலின் நவ்வர கல்பஹு, யாராவது ஒரு உள்ளத்தை பார்க்க ஆசைப்பட்டால் அல்லாஹ்வுடைய உள்ளத்தை ஒளியாக நிரப்பி இருக்கிறான் என்று சொன்னால் பார்த்து கொள்ளுங்கள் சல்மானுல் ஃபாரிசியுடைய உள்ளத்தை. ஃபல் யன்துர் இலா சல்மான், சல்மானுல் ஃபாரிசியுடைய உள்ளம் முழுக்க நூறாக இருக்கிறது. அது என்ன நூறுங்க? நபியுடைய வருகையை கொண்டு, மீலாதை கொண்டு சந்தோஷப்பட்டார்களே அந்த ஒளி தான். அதனால தான் இன்னைக்கு நம்மளுடைய கல்பில் இருக்கக்கூடிய இருளெல்லாம் போய் ஒளி வர வேண்டுமா? நபியை கொண்டு வாருங்கள். யுக்ரிஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர். அல்லாஹ் என்னங்க செய்றான்? அவர்களை வெளியாக்குகின்றான், இருள்களிலிருந்து வெளியாக்கி ஒளியின் பக்கம் அல்லாஹ் கொண்டு வருகிறான். குர்ஆன் சொல்லுகிறதுங்க. அதனால அந்த நபி வராமல் நம்முடைய உள்ளங்கள் ஒளிமயமாக ஆகாது என்ற ஒரு செய்தியை நான் இங்கே பதிவு செய்கிறேன். அதனால அல்லாமா ஃபதுல் பின் ஷாதான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இமாம் சொல்லுவார்கள், மா நஷஅ ஃபில் இஸ்லாமி ரஜுலுன் அஃப்கஹ மின் சல்மான். இஸ்லாம் தொடங்கிய காலத்திலிருந்து சல்மானுல் ஃபாரிசியை போல மிகப்பெரிய ஃபகீஹ், மார்க்க வல்லுனர் கிடையாது. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஃபகீஹ், ஷாஃபி இமாம் ஃபகீஹ், எல்லாரும் ஃபகீஹ். ஆனால் சஹாபாக்கள்ல மிகப்பெரிய ஃபகீஹ், மார்க்க வல்லுனர் யார் என்று சொன்னால் சல்மானுல் ஃபாரிசி. சொல்லுகின்றவர்கள் அல்லாமா ஃபதுல் பின் ஷாதான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொன்னால் அவ்வளோ பெரிய உச்சத்தை தொட்டவர்கள் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு. அதனால் தான் காலம் கடந்து இன்றும் அவர்கள் நம்முடைய கண்களில் நினைவாக பேசப்படுகிறார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு சஹாபி. அதனால தாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு எப்பொழுது சல்மானுல் ஃபாரிசியை பார்த்தாலும் சொல்லுவாங்களாம், சல்மானு சாஹிபுல் கிதாபைன், சல்மான் சாஹிபுல் கிதாபைன். அது என்னங்க? இஞ்சிலும் குர்ஆனும் கொடுக்கப்பட்ட தோழர். ஏங்க, அவர்கள் இஞ்சிலும் மனப்பாடம், குர்ஆனும் மனப்பாடம். அதையே அவர்கள் பின்பற்றினார்கள், இதையும் பின்பற்றினார்கள். சாஹிபுல் கிதாபைன் என்ற பட்டத்தை கொடுத்தவர்கள் யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. அதனால தான் அந்த சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு பார்த்தீங்களா, இஞ்சிலையும் அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள். ஒரு காலம் வரை அவர்கள் குர்ஆனையும் அவர்கள் பின்பற்றிருக்கிறார் என்று சொன்னால் குர்ஆனில் இருக்கக்கூடிய எத்தனையோ வசனங்கள் சல்மானுல் ஃபாரிசியை குறித்து பேசுகிறதுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சூரா தான் சூரத்துல் ஜும்ஆ. ஜும்ஆ நாளில் கூட இமாம்கள் ஓதலாம் அந்த சூரத்துல் ஜும்ஆல. அதில் ஒரு ஆயத்து வருகிறது, வ ஆகரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம், வ ஆகரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம். பெருமானார் கேட்டாங்க, இந்த ஆயத்து யார் விஷயத்தில் இறங்குச்சு தெரியுமா? இது சல்மானுல் ஃபாரிசி விஷயத்தில் இறங்கியதுன்னு நாங்கள் பெருமானார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குர்ஆனுடைய எத்தனையோ வசனங்கள், நம்ம எல்லாம் இறங்கிய வசனத்தை ஓதி கொண்டிருக்கிறோம். யாயுவல்லதீன ஆமனுல நம்ம எல்லாம் வருவோம், அவ்வளோதான். எங்கேயாவது குர்ஆன்ல முஸ்லீம்கள் என்று சொன்னால் அது நம்மளை குறிக்கும் என்று சொல்லிக்கொள்ளலாம், மூமின்கள் என்று சொன்னால் நம்மளை குறிக்கும் சொல்லிக்கலாம். ஆனால் நேரடியாக வசனம் இறக்கப்பட்டவர்கள் சஹாபாக்கள், அதிலும் குறிப்பாக சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அல்லாஹ் அவர்களுடைய கலாமுல்லாஹை வைத்து அவர்களை கிதாப் செய்து பேசுகிறான் என்று சொன்னால் எப்படிப்பட்ட அந்தஸ்து. அதனால சஹாபாக்கள் கிட்ட இருந்து சுன்னத்துகளை கற்றுக்கொள்ளுங்க. நம்ம எல்லாம் இன்னைக்கு சாப்பிட்றோம், ஒரு நாளைக்கு 3 வேளைகள் சாப்பிடுகிறோம். சல்மானுல் ஃபாரிசி எப்பொழுது சாப்பிட்டாலும் கான இதா ஃபரக மின் தஆமி, சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா இந்த துஆ ஓதாமல் சல்மானுல் ஃபாரிசி எழுந்ததே கிடையாது. வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. சல்மானுல் ஃபாரிசி சாப்பிட்டு முடிச்சோன்னு ஓதுகின்ற துஆ அல்ஹம்துலில்லாஹில்லதி கஃபானா அல் மஊனா வ அவ்ஸஅலனா அர் ரிஸ்க் என்று சொல்லுகிறார். அல்ஹம்துலில்லாஹில்லதி கஃபானா அல் மஊனா, அல்லாஹ்
எங்களுடைய செலவுகளுக்கு யார் பொறுப்பெடுத்து கொண்டானே, வஅவுஸஅலனா ரிஸ்க், விசாலமான உணவை எங்களுக்கு கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். பார்த்தீங்களா, சாப்பிட்டு முடிச்சோன்னு என்ன துவா ஓதுறார்கள். இது சல்மானுல் ஃபாரிசி. ஏங்க இந்த உணவுக்கு நமக்கு தகுதியானவர்கள் கிடையாது, ஆனால் அல்லாஹ் நம்மை தகுதியானவர்களாக ஆக்கி இந்த ரிஸ்க்கு சொந்தக்காரராக அல்லாஹ் கண்ணியமாக, சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்றாங்க, ஆனால் ரிஸ்கை கண்ணியமாக சாப்பிட்றது, நாம் இருக்கக்கூடிய இடத்தை தேடி ஹலாலான உணவை சாப்பிடுவது இருக்கிறது, இதுதான் அல்லாஹ் செய்த மிகப்பெரிய பாக்கியம் என்று. அதனால் நீண்ட விஷயங்கள் சல்மானுல் ஃபாரிசி. ஆனால் இன்னைக்கு தலைப்பு கொடுத்தவங்க சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹ் எப்படி அல்லாஹ்வை தேடி வந்தார்கள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. அதை நான் சொல்ல வேண்டியது இருக்கு, ஏன்னா தலைப்பை ஒட்டித்தான் நாம் பேச வேண்டும். அப்போ சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹ் ஒரு நஸ்ரானி கிட்ட இருக்கும்போது அவர் கடைசியாக சொன்னார், 3 அடையாளங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அவர் தாங்க நபின்னாங்க. சல்மானுல் ஃபாரிசிக்கு அடையாளத்தை சொல்லி கொடுத்துட்டார். அதன் பிறகு தான் நபி அவர்கள் கண்டுபிடித்தார்கள். முதல் அடையாளம் என்ன தெரியுமாங்க? அவர்கள் சதகாவை சாப்பிட மாட்டார்கள். பார்த்தீங்களா, நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இன்ன ஹாதி சதகா லா தஹில்லு லி முஹம்மத் வலா லி ஆலி முஹம்மத், சதகா நமக்கு ஹராம். ஏங்க சதகா என்பது ஏங்க நபி வாங்க மாட்டார்கள் என்று சொன்னால், 100ல் இருந்து 2 கொடுக்கிறது தாங்க சதகா. நபிக்கு 2 கொடுக்க கூடாதுங்க, நபிக்கு மொத்தத்தையும் கொடுக்க வேண்டும். சுன்னத்தை அபூபக்கரை போல, சுன்னத்தை உமரை போல. உனக்கு மிச்சமாயி மிச்சத்தை 2% கொடுக்கிறதாங்க நபி கிடையாதுங்க. எல்லாம் நபிக்கு. மா அபகைத லி அஹ்லிக அபகைதுல்லாஹ வ ரசூலா, எதை விட்டுட்டு வந்தாய் அபூபக்கர்? உன் குடும்பத்திற்கு அல்லாஹ்வையும் ரசூலையும் வைத்து வந்திருக்கிறேன். அந்த சுன்னத்தை அபூபக்கர். அதனால தான் சதகா ஜகாத் நபி வாங்க மாட்டார்கள், அது ஹராம். அப்புறம் 2வது அடையாளம் என்னங்க? ரொம்ப முக்கியமான அடையாளங்க, ஹதியா கொடுத்தா வாங்கிப்பாங்க. இதே செக்கப் தான் ஹஜ்ரத் பல்கீஸ் அம்மையார் யாரிடத்தில் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு செக்கப் பண்ணுவாங்க, அனுப்பி விடுவாங்க. அனுப்பி விட்டா சொல்லுவாங்க, ஜக்காத்தை வாங்க மாட்டார், அன்பளிப்பு இருந்தால் வாங்கி கொள்வார்னாங்க. அதையும் வாங்கல ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். பல் அன்தும் பி ஹதியத்திக்கும் தஃப்ரஹூன், அன்பளிப்பை வச்சு சந்தோஷப்படுறவனா நான், உங்கள் அன்பளிப்பை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், ஏன் அல்லாஹ் எனக்கு உங்களை விட அதிகமானதை தருகின்றான். பார்த்தீங்களா, ஆனால் ஹதியாக்களை வாங்குவார்கள் நபிமார்கள். அதனால்தான் நம்மளும் சுன்னத் என்ன தெரியுமா, ஒரு மூமினை சந்தித்தால் ஹதியா கொடுத்துக்கணுங்க. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் ஹதியா, ஒரு மூமினுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஹதியா என்ன தெரியுமா செய்யும்? தத்ஹபு வஹஸன் நஃப்ஸ் வஹஸ ஸத்ர், நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் பாவங்களை போக்கிவிடும் ஹதியான்னா. நமக்குள்ள கொடுக்கக்கூடிய ஹதியாவே நம்ம நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை போக்கிடுன்னு சொன்னா, பெருமானார் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஹதியா இருக்கிறத என்னங்க ஹதியா? நபி ஏன் ஹதியாக்களை வாங்கினார் என்று சொன்னால், நபி ஜக்காத்தை வாங்கியிருந்தால் வாழும்போது மட்டும்தான் வாங்க முடியும். ஹதியாவை வாங்கியிருந்தால் வாங்குவதின் காரணமாக மரணித்த பிறகும் நபிக்கு ஹதியா இன்றும் அன்பளிப்பு அனுப்பப்படுகிறது. என்னங்க ஹதியா? நீங்கள் கொடுக்கக்கூடிய ஹதியாக்களின் அன்பளிப்புகளில் சிறந்தது ஸலவாத். அதனால்தான் இன்னைக்கும் நம்ம அன்பளிப்புகளை அனுப்புகிறோம் பாருங்க. இதை விட சிறந்த அன்பளிப்பை நான் இங்கே வந்திருக்கக்கூடிய ஆண்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, பெண்கள் சிறார்களுக்கு நான் வேண்டிக் கொள்வது, 12 நாள் மீலாது நபியுடைய 12 நாளில் ஒரு லட்சியத்தோடு வாழுங்கள். கையில் தஸ்பீஹ் அல்லது மிஷினை வச்சுக்கோங்க. நபியின் மீது இத்தனை லட்சங்கள் ஸலவாத்துகளை நான் மீலாது நபியிலே சமர்ப்பிப்பேன். புது ஆடை போகிறதுல சாப்பாடு ஊருக்கெல்லாம் கொடுக்கறது மட்டும் இல்லாது கிடையாதுங்க. நாம் நபியின் மீது ஸலவாத்துகளை அன்பளிப்புகளை அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும். அதனால் தான் நபி அன்பளிப்புகளை புறக்கணிப்பது கிடையாது. நபி கொடுத்தால் வாங்கி கொள்வாங்க. வந்து பேர்ச்சபலத்தை கொடுத்தாங்க சல்மானுல் ஃபாரிசி. என்னங்கன்னு கேட்டாங்க, சதகான் நாங்க முதல் நாள் வாங்க மாட்டேன்ட்டாங்க. 2வது நாள் வந்து கொடுத்தாங்க, என்னன்னு கேட்டாங்க, அன்பளிப்புன்னாங்க. நபி வாங்கிட்டாங்க. அதனால் அன்பளிப்புகளை நபி வாங்குவார்கள். நாம் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளில் ஸலவாத் உயர்ந்தது. அதனால் பெண்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறாங்க. நீங்கள் சமையல் கட்ட இருக்கலாம். பெண்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? இது பாருங்க, இது நபியுடைய மோஜிஸாங்க. நான் ஒரு மிக முக்கியமான இஷாரா செய்கிறேன். என்னங்க, அல்லாஹ் பாருங்க எவ்வளோ கருணையாளன், அல்லாஹ் நபியை எவ்வளோ நேசிக்கிறான். ஒரு பெண் குளிப்பு கடமையாகிவிட்டால், ஹைல் என்று சொல்லுகின்ற அந்த கடமையான விஷயம் வந்துவிட்டால் குரானை ஓத முடியாது, குரானை தொட முடியாது. ஆனால் ஸலவாத்தை ஓதலாம். அல்லாஹ் மறைமுகமாக சொல்லுகின்றான், என் கலாமை நீங்கள் விட்டுட்டாலும் பரவாயில்ல, நபியை விட்டுறாதீங்க.
எந்த சூழ்நிலையும் நபியை வெற்றாதீங்க. ஏன்? உம்மத்தையும் நபியையும் பிரிக்க முடியாது. நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அது அசுத்தமாக இருந்தாலும் பரவாயில்லை, நபியுடைய பேரின் மீது ஸலவாத் ஓதுங்கள், அது உங்களுக்கு நன்மை ஈட்டி தரும். பெண்களே வருத்தப்படாதீர்கள். இது நபி செய்த மிகப்பெரிய மோஜிசா, அன்பளிப்பு. நீங்க என்னங்க நபிக்கு அன்பளிப்பு செய்யறது? நபி செய்கின்றார்கள். குர்ஆனை ஓதக்கூடாது. ஹைலான பெண்களே, நிஃபாஸான பெண்களே, 40 நாள், ஹைலாவது பரவாயில்ல, 6 நாள் 7 நாள், நிஃபாஸ் என்பது குழந்தை பெற்ற பிறகு 40 நாள், சில நேரங்களில் அது 60 நாளாக 2 மாதம் கூட கடக்கலாம். குர்ஆனை ஓத முடியாது, தொட முடியாது. ஆனால் ஸலவாத்துகள் என்றும் ஓதலாம். காரணம் என்ன? நபி என்றும் இருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் கொடுக்கப்படுகின்ற கிஃப்ட் தான். அதனால் சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு இரண்டாவது அடையாளங்க. மூன்றாவது அடையாளம் என்ன? பெருமானாருடைய முதுகிலே அந்த முத்திரை இருக்கிறது. காத்தமுன் நுபுவா மிஸ்ல ஜிர்ரில் ஹஜலா என்ற ஹதீஸில் வருகிறது. அப்படி புறா கூடு மாதிரி அப்படி இருக்கும் நபியுடைய இதுல. எப்படிங்க நபியை உம்மின்னு சொல்றீங்க? அவங்களுடைய முதுகுல அச்சிடப்பட்டது. பெருமானாருடைய மோதிரத்தில் யாரும் அச்சிடலைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோதிரம் போட்டிருந்தாங்க. என்ன தெரியுமா அந்த மோதிரத்தில் எழுதப்பட்டுச்சு? அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் கேட்கப்பட்டுச்சு, கான நக்ஷு காத்தமு ரசூலுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். யாருங்க எழுதுனா? இன்னைக்கு மோதிர கடையில் போய் நம்ம கொடுத்து எழுதுங்க என்னுடைய பேரை. பீச்சில் பார்த்தா என்னங்க அரிசியில பேர் எழுதிட்டு வராங்க. நீங்க என்ன பேரை சொல்றீங்களோ எழுதி கொடுப்பாங்களா? நான் கேட்கின்றேன், யாராவது சொல்லுங்க, நபியுடைய மோதிரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதுனது யார்? நபியுடைய முதுகுல அந்த காத்தமுன் நுபுவத்துடைய முத்திரையை எழுதுனது யார்? அந்த நபியை போய் உம்மின்னு சொல்றீங்களங்க. அவங்களுடைய மோதிரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கிறது, அவருடைய முதுகுல காத்தமுன் நுபுவத் இருக்கிறது. அவர்கள் போய் அங்க உம்மி. அதனால் நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அடையாளங்களை பார்த்து தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஹஜ்ரத் சல்மானுல் ஃபாரிஸி ஏற்றுக்கொண்டார்கள். அதனால சல்மானுல் ஃபாரிஸி பார்த்தீங்களா, நபி ஆஷிகீன்கள் கிட்ட இருந்து மௌலூதையும் மீலாதையும் ஓத ஆசைப்படுறாங்கங்க. சல்மானுல் ஃபாரிஸிக்கு அரபியே தெரியாது. சில சஹாபாக்கள் அரபி தெரியாதவன் சொல்லிட்டாங்க, நபியுடைய காதில் விழுந்துருச்சு. ஸல்லல்லாஹு என்ன தெரியுமா சொன்னாங்க? மன் தக்கல்லம பி அரபியா ஃபைன்னஹு அரபி. யாருக்கு அரபி தெரியுமோ பேசுவாரோ அரபிங்க, அவ்வளோதாங்க. அரபி தெரியாதவரை நீங்கள் கிண்டல் பண்ணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. நபி கைஃபியத்தில் சல்மானுல் ஃபாரிஸியை பார்த்து சொன்னாங்களே, சல்மான் இப்போ நீங்கள் அரபி பேசுங்க. நீங்க பேச தெரியாதவர் போய் பேசுகின்றாங்க. ஊமையை போய் யாராவது பேசு பேசுன்னு சொல்லுவாங்களா? நபியுடைய மோஜிசாவை பாருங்கள். சல்மானுல் ஃபாரிஸியை பார்த்து சொன்னாங்க, கவிதை படின்னு. மௌலூது படிக்கிறது யார் விரும்புகிறான்னு பாருங்க. இப்போ சல்மானுல் ஃபாரிஸி அஜமி, நபி பார்த்து சொல்றாங்க கவிதை படிங்கன்னாங்க. சல்மானுல் ஃபாரிஸியுடைய நாவலிருந்து இப்பொழுது கவிதை வருகிறது. மாலி லிசான் ஃபஅகூலு ஷஅரா. எனக்கு என்ன பாஷை இருக்கிறது நான் கவிதை படிப்பதற்கு? அஸ்அலு ரப்பி குவத்தன் வ நஸ்ரா. அல்லாஹ் எனக்கு நீயே சக்தியை கொடு, நீயே எனக்கு உதவிகரமா இருக்குது. சல்மானுல் ஃபாரிஸி அரபியில் பேசுகின்றார்கள். யாருக்கு எதிராக? அலா அதுவி வ அதுவன் துஹ்ரா. என் எதிரிகளுக்கு எதிராக, என்னை பழிக்கக்கூடியவர்களுக்கு எதிராக அல்லாஹ் எனக்கு சக்தியை கொடு சொல்லிட்டு கடைசியில் இதுதான் ஒரு மிக முக்கியமான வார்த்தை. சல்மானுல் ஃபாரிஸி படிச்ச மௌலூத் என்னங்க? முஹம்மதுன் முக்தார் ஹாஸல் ஃபக்ரா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எங்களுடைய பெருமையின் அடையாளம். நாங்கள் வீட்டை வைத்து சொத்தை வைத்து பெருமைப்படுகின்றவர்கள் கிடையாது. நான் முஹம்மதை வைத்து பெருமைப்படுகின்றேன். என்ன வரி சொன்னாங்க பாருங்க, முஹம்மதுன் அல் முக்தார் ஃபாஸல் ஃபக்ரா. எங்கள் சொத்துகளுக்கு எங்களுடைய பெருமைக்கு ஒரே ஒரு அடையாளம் முஹம்மது ரசூலுல்லாஹ். நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த சல்மானுல் ஃபாரிஸி அரபி தெரியாது, ஆனால் அவர்களுடைய நாவலிருந்து வந்த கவிதைகள் இது. ஏன்? நபி சொல்லிவிட்ட பிறகு பேசாதது பேசுகிறது, மிருகங்கள் பேசுகிறது என்று சொன்னால் மனிதர்கள் அஷ்ரஃபுல் மக்லூகாத் அவர்கள் பேசுவது ஆச்சரியமாக இருக்கு. அதனால நேரம் கடந்து விட்டது. சல்மானுல் ஃபாரிஸி சில செய்திகள். சல்மானுல் ஃபாரிஸி சொல்றாங்க, என்ன ஈமான் பாருங்க. ஒரு சகி கொடையாளர், ஏங்க இன்னைக்கு 12 நாளுக்கு பிறகு கந்தூரி விழா சாப்பாடு ஊருக்கெல்லாம் போடுங்க, நபியுடைய பேரை சொல்லிட்டு யாரும் வெறுங்கையா போகக்கூடாது, வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டு போங்க, எல்லாருக்கும் உணவுகள், எல்லாருக்கும் இன்னங்க விருந்துகள் ஆங்காங்கே மீலாது நபியுடைய பேர் ஏன் கொடுக்கப்படுகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஹஜ்ரத் சல்மானுல் ஃபாரிஸி சொல்லுகின்றார், இதா மாத சகி, ஒரே ஒரு கொடையாளர் இறந்து விட்டால் பாருங்க நபிக்கு என்ன ஆற்றல் இருக்குதுன்னு கேட்கிறாங்க. சல்மானுல் ஃபாரிஸியுடைய அகீதா என்ன தெரியுமா? ஒரு சகி கொடையாளர் இறந்து பூமியில் வைக்கப்பட்டு விட்டால் காலத்தில் அரவு பூமி பேசுகிறது. நபி பேசுறாங்களான்னு கேட்கிறாங்க. பூமி பேசுகிறது. என்னங்க பூமி பேசுகிறது? ரப்பி தஜாவஸன் அப்திக பி ஸகாஇஹி ஃபித் துன்யா. அல்லாஹ் இந்த அடியானை மன்னித்து விடு, உலகத்தில் அவர் கொடை கொடுத்தார்,
உலகத்தில் அவர் கொடை கொடுத்தார். நான் கேட்குறேன், பூமியே மன்னிப்பு தேடுகிறது அடியார்களுக்காக என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏன் இந்த உம்மத்திற்காக மன்னிப்பை தேட மாட்டார்? எவ்வளோ இறக்கம், பூமியுடைய இறக்கம் அதிகமாங்க நம்ம. பூமி நம்மை வெளிரங்கத்தில் சுமக்கிறது, உண்மையிலே நம்மை சுமக்குகின்றவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதனால்தான் இந்த பூமியை சும்மா கால்பட்டத்தின் காரணமாக மன்னிப்பு தேடுகிறது. அல்லாஹ் வந்திருக்கிறவர் யார் என்று பாரு, சகி வந்திருக்கிறார், கொடையாளர். யாருக்குங்க கொடை கொடுத்தார்? மற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு கொடை கொடுத்தார். அதற்கே இவ்வளவு சிறப்பு என்றால் மீலாது நபி கொண்டாடி வருகின்றவருக்கு போகின்றவருக்கெல்லாம் உணவுகள் போடுகின்ற நீங்கள் எவ்வளவு பெரிய சகைகள், உங்களை பூமி விட்டு விடுமா, ரசூலுல்லாஹ் விட்டு விடுவார்களா? அதனால் நாம் செய்கின்ற இந்த நன்மைகளுக்கு கூலி துன்யாவில் கிடைக்கும் என்று நினைக்காதீர்கள், கபரில் கிடைக்கும். பூமி நம்மை பாதுகாக்கும். அந்த பூமிக்கு அல்லாஹ் எவ்வளோ ஞானத்தை கொடுத்துருக்கிறான் பாருங்க. இன்னைக்கு நபிக்கு இல்முல் கைப் இருக்குதான்னு கேட்குறாங்க, நபிக்கு மறைமுக ஞானம் இருக்குதான்னு கேட்குறாங்க. பூமிக்கு தெரிகிறது வந்திருக்கிறவர் கொடையாளர். இப்பொழுது கஞ்சனை வைக்கப்படுகிறது. வைதா மாத்தல் பகீர், கஞ்சன் கபரில் வைக்கப்படுகிறான். காலத்தில் அருள் பூமி பேசுகிறது, அல்லாஹும்ம ஹஜுப் ஹாதல் அப்த அனில் ஜன்னா, அல்லாஹ் இவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்துறாத. ஏன்? கமா ஹஜப இபாதக அம்மா ஜஅல்த ஃபீ யதைஹி மினத் துன்யா, வாழுகின்ற பொழுது முஸ்லிம்களுக்கும் மற்றவர்களுக்கும் இவன் கையால் எதையும் உதவி செய்யவே இல்லை. இவனுக்கு சொர்க்கத்தை நீ தடுத்து விடு சொல்றது பூமிங்க. எவ்வளவு ஆற்றல் அல்லாஹ் பூமிக்கு கொடுத்திருக்கிறான் பாருங்க. ஒரு மண்ணுக்கு இவ்வளவு ஆற்றல் என்று சொன்னால் அந்த மண் யாருடைய நூறுல இருந்து வந்துச்சு? அந்த நபியுடைய ஆற்றல் என்ன நமக்கு எப்படிங்க தெரியும்? அதனால் ஒன்றை நான் சொல்லுகிறேன், ஆஷிக்கை ரசூல்களாக வாழுங்கள். எது இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி. ஏன் ஹஜ்ரத் சல்மானுல் ஃபாரிசி அதிகமான நீண்ட நாட்கள் வாழ்வதற்கு காரணம் அவருடைய உள்ளத்தில் இருந்த நபியுடைய பிரியம். சொன்னார்கள், நாமெல்லாம் யாருங்க? எல்லா தொழுகையில துஆ கேட்கிறோம், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னா வ நஊது பிக மினன் நார். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னா, அல்லாஹ் சொர்க்கத்தை தா, சொர்க்கத்தை தா. ஏன்? நாங்கள் சொர்க்கத்திற்கு நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். சொர்க்கத்தை பார்த்து கேட்கப்பட்டது, எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது, உனக்கு என்ன ஆசை? சொர்க்கமே சொல் என்று சொன்ன உடனே சொர்க்கம் பேசியது, இன்னல் ஜன்னத தஷ்தாக், சொர்க்கம் ஆசைப்படுகிறது, சல்மான் என்னிடத்தில் வர வேண்டும். நாமெல்லாம் யாருங்க? சொர்க்கத்துக்கு போன நம்ம ஆசைப்படுறோம், சொர்க்கம் ஆசைப்படுகிறது, நீங்கள் வர வேண்டாம், சல்மான் வர வேண்டும். என்னங்க எவ்வளோ பெரிய அந்தஸ்து சல்மானுல் ஃபாரிசி. சொர்க்கம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது, சல்மானுல் ஃபாரிசி என்னிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் என்ன ஈமான் இருக்குங்க? என்ன நபியுடைய முஹப்பத்திற்கும் சொர்க்கம் அவர்களை விரும்புகிறது என்று சொன்னால். அதனால் இது வெறும் வெளிரங்கத்தில் சல்மானுல் ஃபாரிசியை குறித்தாலும், அலி ரலியல்லாஹு குறித்தாலும், மிக்தாத் குறித்தாலும் எல்லா சஹாபாக்களையும் சொர்க்கம் விரும்பத்தான் செய்கிறது. ஒரு அடிப்படையில் எல்லா ஆஷிகை ரசூலையும் சொர்க்கம் விரும்புகிறது. ஏன்? நீங்கள் சொர்க்கத்தின் தலைவரை விரும்புகின்றீர்கள், சொர்க்கம் உங்களை விரும்புகிறது. சையதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, ஹசன் ஹுசைனை நீங்கள் விரும்புங்கள், சொர்க்கத்தை நீங்கள் தேட வேண்டாம், சொர்க்கம் உங்களை தேடும். ஏன்? தலைவரின் பிரியம் உங்கள் உள்ளத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால். அப்படிப்பட்ட ஒரு லுக்மானுல் ஹக்கீம் அலி ரலியல்லாஹு எப்போ சல்மானுல் ஃபாரிசியை பார்த்தாலும் இவர் சல்மானுன்னு சொல்லாதீங்க, இவர் லுக்மானுல் ஹக்கீம். யாருங்க லுக்மானுல் ஹக்கீம்? அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சூறாவை இறக்கிட்டான், சூரத்துல் லுக்மான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஏறத்தாழ 8000 நபிமார்களுக்கு பணிவிடை செய்தவர்கள். யாருங்க? 8000 நபிமார்களுக்கு பணிவிடை செய்தவர்கள் லுக்மானுல் ஹக்கீம். அவர்களுடைய பெயரை சொல்லி சல்மானுல் ஃபாரிசி அலி ரலியல்லாஹு கூப்பிடுறாங்கன்னு சொன்னா அந்த லுக்மானுல் ஹக்கீமுடைய ஆற்றல் அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது தானங்க அர்த்தம். அதனால தான் ஆட்சியாளர்கள் சித்திக நாயகமாக இருக்கட்டும், ஃபாரூக் அஸமாக இருக்கட்டும், அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹுக்கு வருஷத்திற்கு ஏறத்தாழ 6000 திர்ஹம்கள் அவர்கள் பைத்துல் மால்ல இருந்து கொடுப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் எல்லாத்தையும் பாருங்க, சல்மானுல் ஃபாரிசியாக வாழ்ந்து பாருங்கள். 6000 திர்ஹங்கள் அவர்கள் வீடை தேடி வருகிறது, கையால் தொடவில்லை, எல்லாத்தையும் சதகா பண்ணிட்டு ஒரே ஒரு திர்ஹத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க. எவ்வளவு திர்ஹம்ங்க? 6000 திர்ஹங்களையும் சதகா செய்துவிட்டு ஒரே ஒரு திர்ஹத்தை தன் கையால் எடுத்து வீட்டிற்கு வருகிறார்கள் என்று சொன்னால் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்த அளவுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் மேல் நம்பிக்கை இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதனால் ஹஜ்ரத் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு, பெண்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள், சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹுவை குறித்து ஒரு செய்தி பேசப்பட வேண்டும் அவர்களுடைய தலைப்பில். இன்னைக்கு காலம் ரொம்ப மோசமாக இருக்கிறது. அதிகம் நிக்காஹ் நடப்பதை விட தலாக் அதிகம் நடக்கிறது.
சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹுக்கு திருமணம் முடிக்கிறது. கிந்தா என்ற கபீலாவை சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிட்டாங்க. வரலாற்றில் அவங்களுடைய பேர் சொல்லப்படவில்லை. திருமணம் முடிச்சோன்னா நபி கூப்பிட்டாங்க. இப்போ கூப்பிட்டு பெருமானார் சொல்கிறாங்க, இந்த சுன்னத்துகளை சல்மான் அல் ஃபாரிஸியுடைய தலைப்பாக இருப்பதன் காரணமாக காலத்திற்கு தேவைப்படுகிறது. நம் சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லை, ஆகாதவர்களுக்கு இந்த செய்தியை நாம் சொல்ல வேண்டும், ஆனவர்களுக்கும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். ரெண்டும் இருக்கிறது, ஆகாதவர்களுக்கும் ஆனவர்களுக்கும் ரெண்டும். சல்மான் அல் ஃபாரிஸியை வச்சு நபி சொல்றாங்க. என்னங்க இப்போ சல்மான் அல் ஃபாரிஸி நபி கூப்பிட்டு சொல்றாங்க, இன் தஸவ்வஜ்த, நீ திருமணம் முடித்து விட்டால் யௌமன், ஒரு நாள், அது இன்றாக இருக்கலாம் நாளையாக இருக்கலாம், ஃபல்யகுன் அவ்வல மா தல்கியானி அலை, எப்பொழுது உன் மனைவி நீ சந்திப்பாயோ முதலில் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கூமி, சொல் உன் மனைவியை பார்த்து, வா, ரெண்டு பேரும் எழுந்து நின்று ஃபஸல்லி ஃபல் துஸல்லி ரக்அத்தைன், 2 ரக்அத் தொழுக வேண்டும். பார்த்தீங்களா? திருமணமான அன்று இரவு மனைவியை பார்த்து பேசுகின்ற முதல் வார்த்தை என்ன நபி சொல்லி தருகிறார். இன்னைக்கு கல்யாணம் ஆன பிறகுலாம் பேசுறது இல்லைங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. எங்க கல்யாணத்தில் முதல் வார்த்தை பேசுறது, முதல் பார்வை பார்க்கறது. பல பார்வைகளுக்கு பிறகுதான் முதல் பார்வை, பல பேச்சுகளுக்கு பிறகுதான். இது வேணா ஹலாலான பேச்சுன்னு சொல்லிக்கலாம், அது ஹராமான பேச்சுன்னு சொல்லிக்கலாம். இது ஹலாலான பார்வைன்னு சொல்லிக்கலாம், அது ஹராமான, அப்படித்தான் சொல்ல முடியும். அப்போ ஹஸ்ரத் சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு நபி கற்றுத் தருகின்றார்கள், ஃபமா சமிஅத்னி அதூ ஃபமினி, நான் என்ன துஆ கேட்பேனோ மனைவியை நீயும் சேர்ந்து ஆமீன் என்று சொல். பார்த்தீங்களா? ஆமீன் இருக்குதான்னு கேட்குறாங்க. நபி முதல் இரவுல ஆமீனை சொல்லித்தராங்க. கூட்டு துவா எங்கெங்க வருது? முதல் இரவில் தொடங்குகிறது. நீ கணவனே நீ துவா செய், மனைவியை நீ ஆமீன் என்று சொல். நபி கற்றுக் கொடுத்தாங்க. 2 பேரும் இமாமத் செய்து நீங்கள் தொழ வையுங்கள், பின்னால் உன் மனைவி நிற்கட்டும். இப்படி இரவு நீங்கள் கழித்தால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய சந்ததிகள் சிறப்பாக பிறக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. திருமணம் முடிஞ்சிச்சு. சல்மான் அல் ஃபாரிஸிக்கு மனைவியோடு காலையில் எல்லாரையும் சந்திக்கின்றார்கள். பாருங்க, ரொம்ப முக்கியமான செய்தியை நான் சொல்கிறேன். காலையில் பார்த்த பிறகு புது மாப்பிள்ளையை பார்த்து நம்ம கேட்குற கேள்வி தான், கைஃப வஜத்த அஹலக யா சல்மான். சில பேர் கேட்டாங்க, சல்மானே உன் மனைவி எப்படி இருக்கிறார்கள், எப்படி நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், உங்கள் மனைவி பற்றி சொல்லுங்கன்றாங்க. பார்த்தீங்களா? இன்னைக்கு ரொம்ப முக்கியமான செய்தி சல்மான் அல் ஃபாரிஸியை கொண்டு. அல்லாஹ் யாருக்கு எதன் மூலம் படிப்பினை தருவான் என்று தெரியாது. திருமணம் ஆனவர்கள் ஆகாதவர்களும் இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனவர்கள் மிக அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். கேட்குறாங்க உங்கள் மனைவியை பற்றி. இன்னைக்கு நம்ம கிட்ட கேட்டால் அவன் கேட்டது 2 நம்ம 20 சொல்லிடும். இன்னைக்கு சொல்றதுலாம் கிடையாது. வாட்ஸ்அப்லேயே மெசேஜ், போட்டோ, வீடியோ எல்லாம் வருதுங்க. யாரை பற்றி? வீட்டில் நடக்கக்கூடிய அந்த ரகசியங்கள் பகிரங்கப்படுத்தப்படுகிறது. பெருமானார் சொன்ன ஒரு ஹதீஸை நான் இங்கே நினைவுபடுத்துகிறேன். மன் அஸ்லஹ அலானியத்தஹு அஸ்லஹ அல்லாஹு சரீரத்தஹு, உன்னுடைய வெளிப்புறத்தை நீ சுத்தமாக்கினால் அல்லாஹ் உன் உள்புறத்தை சுத்தமாக்குவான். இன்னைக்கு வெளிப்புறமே அழகா கிடையாதுங்க. எங்கெங்க உள்புறம் வீடு எங்கெங்க அழகா இருக்கும், வெளியே அழகா இல்லையே. அதனால் நீங்கள் வெளியை சுத்தம் செய்யுங்கள், வீட்டை அல்லாஹ் சுத்தம் செய்வான் நபி சொல்லுகின்றார்கள். இப்போ சல்மான் அல் ஃபாரிஸியை கூப்பிட்டு எல்லாரும் கேட்குறாங்க, மனைவி எப்படி நீங்கள் எதிர்பார்த்ததை போல இருக்கிறார். பார்த்தீங்களா? இன்னைக்கு சொல்லக்கூடாத விஷயங்கள் சொல்வதின் காரணமாக, சொல்லக்கூடாத நபர்களுக்கு சொல்வதின் காரணமாகத்தான் பிரச்சனைகள் வருகிறது. மனைவி இங்கிருந்து மாமியாருக்கு, அம்மாவுக்கு, அவங்களுக்கு, இவங்களுக்கு, எல்லாருக்கும் எல்லா செய்தியை சொல்லிடுது. மறைவே கிடையாதா? சல்மான் அல் ஃபாரிஸி கிட்ட கேட்டோன்னு என்ன தெரியுமா சொன்னாங்க? வார்த்தையை பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை என்ன சொல்றாங்க? திரும்ப திரும்ப சொல்லவே இல்லை, திரும்பவும் கேட்கின்றார்கள், சொல்லவே இல்லை. 3வது தடவை கேட்டாங்க, கண்ணியமாக சொல்லுகின்றார்கள், ரஹீமக்குமுல்லா, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபீமால் மஸ்அலத்து அம்மா கய்யபத்தில் ஜுத்ரான், இந்த சுவருக்கு மத்தியில் எது நடக்கிறதோ அதை பற்றி கேட்காதீர்கள், சுவருக்கு வெளியே எது நடக்கிறதோ அதை பற்றி கேளுங்கள். இந்த ரகசியங்கள் என் மனைவிக்கும் எனக்கும் உள்ளது, அதை பற்றி நான் வெளியே பகிரங்கப்படுத்த மாட்டேன். சொல்லக்கூடாத இடத்தில் சிலதை சொல்லக்கூடாது. அதைத்தான் சல்மான் அல் ஃபாரிஸி நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ரகசியங்கள் மறைக்கப்பட வேண்டும். இதை எப்படிங்க பகிரங்கப்படுத்துறீங்க? கேள்வி கேட்கிறதா இருந்துச்சுன்னா, அம்மா லஹர், வெளியில ரோட்ல போகும்போது என்ன ஏதாவது பார்த்தீங்களா? கேள்வி கேளுங்க. இந்த சுவர்கள் வீடுகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ரகசியங்களை நீங்களும் கேட்க கூடாது, நானும் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு இப்பொழுது நபி சொன்ன ஒரு வார்த்தையை சல்மான் அல் ஃபாரிஸி சொல்றாங்க, யாராவது ஒருவர் வீட்டில் உள்ள ரகசியங்களை பற்றி கேட்டால் தெரிந்தால் அவர் யார் தெரியுமா? ரோட்டில் திரிகின்ற கழுதையை போல நாங்கள் பெறுவோம். ரோட்ல சுற்றி திரிகின்ற கழுதை இருக்குது பாருங்க, அது மாதிரியா
வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க இன்றைக்கி கேட்கவே தேவையில்லை, கேட்காமலே நமக்கு வீடியோக்கள். நம்ம ஒன்று பார்க்க போனால் அது வேற ஒரு சனியம் வருது. என்னங்க எங்கேயோ நடக்கக்கூடிய ரகசியங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் பார்த்தீங்களா எவ்வளோ மோசமாகிடுச்சு. இன்றைக்கி மறைக்கிறது எதுவுமே கிடையாதுங்க. சின்ன வளகாப்பு நிகழ்ச்சி, பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்க 10 பேர், பார்த்தவர்கள் 10 லட்சம் பேர். என்னங்க ரகசியமே கிடையாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, அஸ்மாவே நீ 1000 சஜிதா செய், நீ எத்தனை தொழுகை தொழுதாலும் உன்னுடைய ஜீனத் என்னும் அலங்காரத்தை நீ மறைக்காத வரை அல்லாஹ் ஒரு சஜிதாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். லா தக்பலல்லாஹு இம்ராஅத ஸலாத்தின் இல் ஹத்தா தவாரிய ஜீனதஹா. இந்த அலங்காரத்தை, உன்னுடைய உள்ரங்கத்தை, உன்னுடைய கண்ணியத்தை நீ மறைக்காத வரை உன் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. நாங்கள் பெருமாடா இன்னைக்கு எல்லாமே சமையல் குறிப்பு கொடுக்கறது யாருங்க? நம்ம வீட்டு பொம்பளை. வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் யாருங்க கேட்டா சமையலை பற்றி சொல்லி தரணும் கட்டாயமா? ஃபர்ல ஆயினா ஃபர்லை கிஃபாயாவா? அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். தலபுல் ஹலாலி ஃபர்லுன் என்றார்கள் பெருமானா. ஹலாலை தேடுவது ஃபர்ல். இங்கே ஹராமை சொல்லி தரப்படுகிறது, அதைத்தான் தேடப்படுகிறது, அதைத்தான் பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் இது என்னங்க? எவ்வளோ மோசமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சல்மான் அல் ஃபார்சியை பாருங்க, வீட்டை பற்றி கேட்காதீர்கள், சொல்ல மாட்டேன்ட்டாங்க. இன்னைக்கு சும்மா ஒருத்தரை பற்றி கேட்டு பாருங்க, வீட்டில் எப்படிங்க நிலைமை, அவ்வளோ மட்டும் கேளுங்க, நீங்கள் மற்றது அமைதியாக இருந்துட்டா போதும், அவர் லிஸ்ட்டு கொடுத்துருவார், ஒரு நீண்ட பயான் பண்ணிடுவார் தான் வீட்டை பற்றி. என்னங்க மனைவி யாருங்க? ஸல்லல்லாஹு ஒரே ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, அது ரொம்ப முக்கியமான ஹதீஸ். நபி சொல்கிறாங்க, உன் மனைவியை வெறுத்து விடாதே. இன் கரிஹ மின்ஹா ஹுலுகன் ரதிய மின்ஹா பிஆகர். 1000 குறைகள் உன் மனைவியில் இருந்தாலும் ஒரே ஒரு நிறை இருக்குமே, அதை கொண்டு போதுமாக்கி கொள்ளுனாங்க பெருமான. அவகிட்ட அதிக நிறைகளை எதிர்பார்க்காதே. ஏன்? அவள் ஒன் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள். நீ உன்னையே திட்டிக் கொள்வதற்கு சமம் மனைவியை திட்டினாள், உன்னையே கேவலப்படுத்துவதற்கு சமம் மனைவியை கேவலப்படுத்தினாள். நான் என்னையே திட்டிப்பேனாங்க, அது மாதிரி தான் என் மனைவி வெளியில் உள்ளவள் கிடையாது, எண்ணில் உள்ளவள். அப்போ வெறும் 60 வருஷம் குடும்பம் நடத்துகிற என் மனைவியே நான் திட்டக்கூடாது என்று சொன்னால், சஹாபாக்கள் தீனை கொடுத்தவர்கள். 1400 ஆண்டுகள் நமக்கும் அவர்களுக்கும் தொடர்புக்கு. மனைவிக்கு உனக்கு எவ்வளவு தொடர்பு? மனைவி கணவனை திருப்திப்படுத்த வேண்டும், கணவன் மனைவியை திருப்திப்படுத்தினால்தான் சொர்க்கமா, இல்லை என்றால் நரகம் என்றார்கள் பெருமானார். 60 வருஷ தொடர்பு, வீட்டோடு தொடர்பு, அதற்கே திருப்திப்படுத்தினால் தான் சொர்க்கம் என்றால், நமக்கும் நபிக்கும் நமக்கும் சஹாபாக்களுக்கும் 1400 வருஷங்கள், நமக்கும் அவருக்கும் வீட்டுக்கும் மட்டும் தொடர்பு கிடையாது, ரோட்டுக்கும் தொடர்பு இருக்குது, கபருக்கும் தொடர்பு இருக்குது, மறுமைக்கும் தொடர்பு இருக்குது. அவர்களை திருப்திப்படுத்தாமல் சொர்க்கத்திற்கு போய்விட முடியுமா? என்னங்க மனைவியை திருப்திப்படுத்தாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாதுங்க. ஐயுமா இம்ராத்தின் மாதத் வ ஜௌஜுஹா அன்ஹா ராதின் தகல் ஜன்னah. உன் 1000 பேர் உன்னை நல்லவள் என்று சொல்லலாம், சொர்க்கவாசி என்று சொல்லலாம், உன் கணவன் உன்னை சொர்க்கவாசி என்று சொன்னால்தான் சொர்க்கத்துக்குள் போக முடியும் என்றால், நம்முடைய நபி நம்மளை சொர்க்கவாசின்னு சொல்லாமல் நம்ம எப்படிங்க சொர்க்கத்துக்குள்ள போக முடியும்? தொழுகையா நம்மளை சாட்சி சொல்ல போகிறது? நம் நபி சொல்ல வேண்டும். அதனால் நேரம் கடந்து விட்டது. ஹஜ்ரத் சல்மான் அல் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அபூ தர்தா 2 பேருமே சஹாபித்தான். நபியுடைய ஷான், சல்மான் அல் ஃபார்சியுடைய ஷானை இந்த ஹதீஸை கொண்டு புரிந்து கொள்ளுங்கள். நேரம் கடந்து விட்டது, முடிக்கின்றேன். அபூ தர்தா ரலியல்லாஹு தொழுகை கணவன் மனைவி முறையிடுறாங்க. சல்மான் அல் ஃபார்சி அபூ தர்தா ரலியல்லாஹு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். மனைவி பார்த்தீங்களா, யார்கிட்டையும் போய் சொல்லலை, ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றாங்க, அவங்களும் அவங்க கிட்ட தான் போய் சொல்றாங்க. அபூ தர்தா அல்லாஹ்வுடைய மனைவி வந்துட்டாங்க சல்மான் அல் ஃபார்சி கிட்ட. இரவு முழுக்க தொழுகை, பகல் முழுக்க நோம்புட்டாங்க. என்னங்க என்னிடத்தில் வருவதே கிடையாது, ஒரே இபாதத். யார்? அபூ தர்தா. யாருங்க அபூ தர்தா? ஹக்கீமுல் உம்மத். இன்னைக்கு நம்ம 4 பேருக்கு சேர்ந்து ஹக்கீமுல் உம்மத்துக்கு பட்டம் கொடுத்துட்டோம். ஹக்கீமுல் உம்மத் நபி கொடுத்தார்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு. அவர்கள் மனைவி சல்மான் அல் ஃபார்சி கிட்ட சொல்லிட்டாங்க, ஒரே வணக்கம், ஐயகூமா லைலத்தஹு, ஒரே இரவில் நின்று வணங்குகிறார், வயசூம நஹாரஹு, பகலில் நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கிறாருன்னாங்க. அப்படியா? போனாங்க சல்மான் அல் ஃபார்சி, தடுத்துட்டாங்க. இனிமேல் நீ தொழுக கூடாது, ஃபர்ல தொழுது வீட்டுக்கு போனாங்க, நோன்பு வைக்க கூடாதுன்னாங்க. யார் சொல்றது? சல்மான் அல் ஃபார்சி. நபி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு கோவம் வந்துருச்சு, என்ன தொழுகை தடுக்கிறதுக்கு நோன்பு வைக்கிற தடுக்க நீ யாரியான்ட்டான். நேராக போயிட்டாங்க நபி கிட்ட பஞ்சாயத்து. யார் அபூ தர்தா இல்லாமல் சல்மான் அல் ஃபார்சி 2 பேர் போயிட்டாங்க. இப்போ யாருக்குங்க சப்போர்ட் பண்ணணும்? இவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க தொழுணுன்றாங்க, நோன்பு வைக்கணுன்றாங்க, இவங்க தடுக்கிறாங்க. இப்போ நபி யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்? இன்னைக்கு என்னங்க ஒரே தொழுகை, எங்கங்க அவரு நாடு கடந்து தொழுகைக்கு போறாருங்க. ஊட்ட காண, பக்கத்தில் மொஹல்லாவை காண, நாடு கடந்து போய் கொண்டிருக்கிறார் தொழுகைக்காக. இன்னைக்கு நபி சப்போர்ட் பண்ணணும் அபூ தர்தா ரலியல்லாஹு.
ஸல்லல்லாஹு ரெண்டு பேரையும் கேட்டார்கள். கேட்டுட்டு சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை, நபி சொன்ன ஒரு வார்த்தை, உவைமிர் சல்மானு அலமு மின்க, அபூ தர்தா உன்னை விட அதிகம் இல்மு சல்மான் வைத்திருக்கிறான். ஹதீஸில் ஒரு வார்த்தை வருது, லகத் ஷபிஅத சல்மானு இல்மன். நமக்கு வயிற்றில் என்னங்க இருக்கிறது? சாப்பாடு. எதங்க நாம் வயிறு நிரம்பினோம்? உணவை கொண்டு. நபி சொல்லுகின்றார்கள், சல்மானுடைய வயிற்றிலே உணவு இல்லை, இல்மு இருக்கிறது. நாங்கள் பெருமான் போய் பாருங்க, ஹதீஸ் நான் மிகைப்பு படுத்தி சொல்றேன், வார்த்தை இருக்கு, தர்ஜுமா வச்சு பாருங்க. லகத் ஷபிஅத சல்மானு இல்மன். தலையிலிருந்து கால் வரை சல்மானை வாழ வைப்பது உணவு தண்ணீர் கிடையாது, இல்முன். நாங்கள் பெருமான் அவர்களை அறுத்தால் உணவு வராது, ரத்தம் வராது, கல்வி தான் வரும். நாங்கள் பெருமான் யாருக்கு முன்னாடி சொல்றாங்க? அபூ தர்தாக்கு முன்னாடி சொல்றாங்கங்க. யாரோ ஒரு சஹாபி அல்லாதவரை வச்சு சொல்லலங்க, சஹாபியை வச்சு சொல்றாங்கங்க. யாருங்க சல்மான் அல் ஃபாரிசி? நபி சொல்லுகின்றார்கள், வயிற்று முழுக்க உணவு இல்லைங்க, கல்வியை சுமந்திருக்கிறார்கள் சல்மான், அவர்கிட்ட போட்டி போடாதுன்ட்டார். அவர் தான் கரெக்டு சொன்னார். என்ன வார்த்தையை பாருங்க, இதுக்கு மேலே வேற என்னங்க பேசுறது? சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படிப்பட்ட ஒரு உயர்வுக்கு சொந்தக்காரர்கள். நேரம் கடந்து விட்டது. அல்லாஹு தாலா நல்லதை நினையுங்கள். யார் என்ன வேணா நினைக்கிட்டங்க, நமக்கு 1000 எதிரிகள் இருக்கலாம், நாம் எல்லாருக்கும். ஏன்னா அந்த நபியுடைய உம்மத்துங்க, யாருக்கும் கெடுதி நினைக்காதவர்கள் பெருமானார். ரைசுல் முனாஃபிகீனுக்கு போய் ஜனாசா தொழு வச்சவங்களுடைய உம்மத்தில் வந்தவர்கள் நாம். சொந்தக்காரனுக்கு போய் விரோதியாக இருப்பதா? அஹ்மது இப்னு ஹம்பல் தஹஜ்ஜுதிலே சஜிதாவிலே தலையை வைத்துக் கொண்டு அழுகின்றார்கள். மகனார் அபூ சாலி காதை வச்சு கேட்கறாங்க, எங்க வாப்பா என்னதான் தலையை தூக்காம துவா செய்றார் தஹஜ்ஜுதுல. நம்ம இன்னைக்கு கேட்டா ஹஜ்ஜுக்கு போனோம் துவா கேட்போம், நமக்காக கேட்போம், மனைவிக்காக கேட்போம், மக்களுக்காக கேட்போம். அஹ்மது இப்னு ஹம்பல் நபியுடைய நேசம் அப்படி இருந்துச்சுங்க, காதல் அப்படி இருக்கணுங்க. அஹ்மது இப்னு ஹம்பல் மாதிரி என்ன காதல்? பிறப்பு ரபியுல் அவ்வல் பிறை 12, இறப்பு ரபியுல் அவ்வல் பிறை 12. யார் அஹ்மது இப்னு ஹம்பல் எந்த அளவுக்கு நபியை நேசிச்சிருப்பார்கள்? அல்லாஹ் பிறக்க வச்சதும் பிறை 12, திங்கள் கிழமை 12 ரபியுல் அவ்வல், வஃபாத் ஆனதும் பிறை 12 திங்கள் கிழமை. நபியுடைய ஷேடோங்க அஹ்மது இப்னு ஹம்பல். நம்ம என்னங்க நடிச்சிருக்கிறோம்? அந்த அஹ்மது இப்னு ஹம்பல் கூட சஹாபி கிடையாதுங்க, சல்மான் அல் ஃபாரிசி. அப்ப அஹ்மது இப்னு ஹம்பல் சஜிதாவில் வைத்து அழுகிறார்கள். மகன் போய் காதை வச்சு கேட்கிறாங்க, ஏங்க விசாலமான உள்ளம், நபி துவா கேட்டா கல்வன் வாசியா, அல்லாஹ் விசாலமான உள்ளத்தை கேட்கிறேன். என்னங்க, என் உம்மத்தில் யாரும் பாவி இருக்கக்கூடாது, எல்லாரும் சொர்க்கத்திற்கு போக வேண்டும். அஹ்மது இப்னு ஹம்பல் இப்ப சொல்றாங்க, அல்லாஹும்ம மன் கான ஹாதிஹில் உம்ம அலா கைரில் ஹக் வ ஹுவ யதுன்னு அன்னஹுல் ஹக் ஃபரத்தஹு இலல் ஹக். என்னங்க, அல்லாஹ் இந்த உம்மத்தில் பல பேர் வழிகட்டு இருப்பான், அவன் பாத்தில்ல இருக்கிறான், தப்பான பாதையில் இருக்கிறான், அவன் நினச்சிக்கிட்டா நான் ஹக்கில் இருக்கிறேன். ரொம்ப பேர் அப்படி தானேங்க. நம்ம மீலாது நபி கொண்டாந்து நம்மளை ஒரு மாதிரியாக பார்க்குறான். என்னங்க, நாங்கள் தான் ஹக்கில் இருக்கிறோம், இவங்கெல்லாம் பாவமாக இருக்குது, லைட்டை போட்டுக்கிட்டு, மைக்கை போட்டுக்கிட்டு, லைட்டை போட்டுக்கிட்டு இவங்க பண்ணுற கூத்து. நம்மளை யாரோட சேர்த்து விட்டான்னா, இப்போ போன மாதத்தில் சில பேர் லைட்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க பாருங்கள், தெரியும் யாருன்ட்டு சொல்லலை, அவங்களோட நம்மளை சேர்த்து விட்டான். இதுவும் அது ஒன்றாங்க, அது குஃபருடைய வேறுங்க, இது குஃபரை அறுக்கக்கூடியதுங்க, இது ஹக்கனுடைய அசல்ங்க, அது ஷிர்க்குடைய பிறப்புங்க. நம்மளை அதோட சேர்த்து விட்டாங்க, நம்ம அவனை பார்த்து இறக்கப்பட வேண்டியது. அஹ்மது இப்னு ஹம்பல் துவா செய்கிறான், அல்லாஹ் சில பேர் ரொம்ப பேர் திரிகிறான், தன்னை ஹக்கில் இருக்கிறதா நினச்சிக்கிறான், ஆனால் அவன் எதில் இருக்கிறான்? பாத்தில் இருக்கிறான். அல்லாஹ் அவனை ஹக்கை கொண்டு வந்துடு. ஏங்க, அவனை கொண்டு வந்தா நானும் நீயும் சந்தோஷப்படுறதில்லை, முகமது ரசூலுல்லாஹ் சந்தோஷப்படுவார், உன் நபி சந்தோஷப்படுவார். அவன் பாத்தில் இருந்தால் நரகத்துக்கு போவான், நபி வருத்தப்படுவார் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றான். அஹ்மது இப்னு ஹம்பலுடைய விசாலமான எண்ணத்தை பாருங்கள், அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம், நம்மளுடைய இமாம்கள் அப்படிப்பட்டதை கற்றுக் கொடுத்தார்கள். சொல்றாங்க கடைசியில் அஹ்மது இப்னு ஹம்பல் சஜிதாவில் வைத்து துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற இடம், அக்ரபு மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வ ஹுவ சாஜித். சஜிதால இருக்கின்ற பொழுது அடியான் நெருங்கி விடுகின்றான் அல்லாஹ்வோடு, அந்த இடத்தில் கேட்கிறார், அதுவும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். யா ரசூலுல்லாஹ் ஐயுல் லைல் அஸ்மாஉ, எந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ் உடனே ஏத்துக்கிறான். நபி சொன்னார்கள் ஜௌஃபுல் லைலில் ஆகிர், தஹஜ்ஜத் நேரத்தில் கேட்கிற துஆ. அஹ்மது இப்னு ஹம்பல் கேட்கறாங்க தஹஜ்ஜத்ல சஜிதாவில் வைத்துக்கொண்டு, என்னங்க துஆ? அல்லாஹும்ம இன் காபில்த அன் அஸாதி உம்மதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிதாஅன் ஃபஜஅல்னி ஃபிதாஅன் லஹும். இதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தைங்க, இதெல்லாம் நம்மளால கேட்கவே முடியாது, டப்பிங் வாய்ஸ் கூட கொடுக்க முடியாது. என்ன சொல்றாங்க? அஹ்மது இப்னு ஹம்பல் சஜிதாவை வச்சு, அல்லாஹ்
இந்த உம்மத்தில் பாவிகள் இருக்கிறார்கள், பாவம் செஞ்சு உன்னை வருத்தப்படுத்தி நரகத்திற்கு போவதற்கு தகுதியானவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பாவத்திற்கு பகரமாக ஒரே ஒரு விடுதலை நஷ்ட ஈடை நீ பெற்றால் அவர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வாய் என்றால் என்னை அவர்களுக்கு பகரமாக ஆக்கிவிடு. என்ன நரகத்தில் போட்டு அவனை விடுதலை செய்யறாங்க. யாராவது கேட்க முடியுமா? அல்லாஹ் அவருக்கு பகரமாக என்னை தண்டிச்சிடல, அவங்கள விட்டுறல்ல. என்ன விசாலமான எண்ணம், என்ன விசாலமான எண்ணம். இதை நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. காரணம், இந்த உம்மத்திலே ஆஷிகை ரசூல்கள் யாரும் நரகத்துக்கு போக வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். எல்லாரும் சொர்க்கவாசியாக, எல்லாரும் நல்லவர்களாக, எல்லாரும் நபியுடைய ரஹ்மத்துல் ஆலமீன், நபியுடைய ரஹ்மத் விசாலமானது. நீங்களும் விசாலமாக இருங்கள். நீங்க ஏங்க குறுகிய எண்ணத்தோடு இருக்கிறீங்க? நம்ம மட்டும்தான் சுன்னத் ஜமாத்தில் இருக்கிறோம் ஏங்க நினைக்கிறீங்க? எல்லாரும் மௌலிதை ஓத வேண்டும், எல்லாரும் நபியை கொண்டாட வேண்டும், எல்லாரும் ஆஷிகை ரசூல்களாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் தான் நமக்கு இருக்கிறது. அல்லாஹு தாலா ஹஜ்ரத் சல்மானுல் ஃபார்சி ரலியல்லாஹு எந்த ஈமானிலே வாழ்ந்தார்களோ, அடிக்கடி சல்மானுல் ஃபார்சி சொல்ற ஒரு வார்த்தை சல்மான் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, விழிப்பில் இருக்கும் போது உன் நஃப்ஸை பாதுகாத்துக்கோ. இன்னைக்கு நம்ம உடைய பாதுகாத்துக்கிறோம், நம்முடைய வெளிரங்கத்தை பாதுகாத்துக்கிறோம். சல்மானுல் ஃபாரிசி சொல்றாங்க, உன் நஃப்ஸை பாதுகாத்துக்கொள் விழிப்பிலே. அப்படி செஞ்சா என்னங்க கிடைக்கும்? நாயிமன், அல்லாஹ் உன்னை தூங்கும் போது பாதுகாப்பான். நீங்க வெளியில பாதுகாத்து, அதாங்க உங்களுடைய கண்ட்ரோல். நம்மளுடைய கண்ட்ரோல் என்ன? வெளியில நம்ம முழிச்சிட்டு இருக்கும் போது பாதுகாப்பாக இருக்கலாம், தூக்கத்தில் யாருங்க நம்மளை பாதுகாக்க முடியும்? சல்மானுல் ஃபாரிசி சொல்றாங்க, நீங்கள் வெளிரங்கத்தை பாதுகாத்தால் அல்லாஹ் தூங்குகின்ற பொழுது உங்களை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா. அதனால் அந்த சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு வாழ்நாளில் தன் கையால் சம்பாதித்து தான் சாப்பிடுவார்களாம். கான யாமலு பியதை, தான் கையால் வேலை செய்து தான் சாப்பிடுவார்கள். ஹஜ்ரத் சல்மானுல் ஃபாரிசி. காசு வரும் பாருங்க. இன்னைக்கு நம்ம 4 பேரை கொஞ்சம் கை கழுவாமல் ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு வந்துட்டான சேர்க்க மாட்டாங்க. என்னங்க கையா சுத்தமாக போங்க, கழுவிட்டு வாங்க நம்ம கூட சாப்பிட்றதுக்கு. சல்மானுல் ஃபாரிசி சுத்தத்தில் சுத்தம். அவங்க காசு சம்பாதிச்சு கறி வாங்குவாங்களாம். கடையில் போய் கறி வாங்கிட்டு வந்து ஒரு தட்டில் வச்சுட்டு குஷ்டரோகிகளை கூப்பிடுவாங்க. நம்ம ஏழையை கூப்பிட்டு ஒரு தட்டை சாப்பிட மாட்டாங்க. மிஸ்கின் சோறுன்னு வெளியில தூக்கி போடுறாங்க. வாசல்லோட போயிடு நீ மிஸ்கின. மஜ்சூமீன்கள், கை குஷ்டரோகிங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு கறியை தட்டில் வச்சுட்டு அவர்களும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. துவா கேட்குறாங்க, அல்லாஹ் என் கையை பார்க்காதே, இந்த குஷ்டரோகிகளுடைய கையை பார்த்து என்னை மன்னித்து விட அல்லாஹ். அஹ்மது இப்னு ஹம்பல் ஒஸ்தின்னு சொல்லலை, உயர்ந்தவர் என்று சொல்லவில்லை. தோ இந்த குஷ்டரோகிகளுடைய கையை பார் அல்லாஹ், இவர்களுடைய கையுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் என்னை மன்னித்து விட அல்லாஹ். நபியுடைய சுன்னத்துங்க. குஷ்டரோகியை தேடி போய் நபி ஊட்டி விட்டாங்க. அந்த சுன்னத்தை அஹ்மது இப்னு ஹம்பல் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அதா செய்கிறார்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு நம்முடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஆஷிகை ரசூல் அவர்களை, அவருடைய பேருடைய பரக்கத் அல்லாஹ் அவர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியம் மதாயின்ல எங்களுக்கெல்லாம் தந்தான். சென்ற ஆண்டு, இன்று நான் அவர்களை பற்றி பேசுகிறேன். சென்ற ஆண்டு சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு போய் நான் அங்கே ஜியாரத் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு பார்த்தால் அவ்வளோ பெரிய பாக்கியம் அவர்களுக்கு. என்ன மாதிரி ஒரு கண்ணியம், என்ன மாதிரி ஒரு உயர்வு. என்ன காரணம்? நபியோடு சேர்ந்திருந்தார்கள், பிரியத்திற்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் மரணித்த பிறகு அவர்கள் சாந்தாரான வாழ்வு. மௌத்து வருகிறது, அழுகின்றார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன அழுகிற சல்மானுல் ஃபாரிசி? நபி சொன்னார்களே சில வஸ்துக்களை விட்டுட்டு போக வேண்டும், என் வீட்டில் அதிகமான சொத்து பத்துக்கள் இருப்பதை போல நான் உணர்கிறேனே. என்னங்க இருந்துச்சு? 3 ஜக்குகள் இருந்துச்சுங்க, அதற்கு அழுகின்றார்கள்ங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னங்க இல்லை? இன்னைக்கு சாப்பிட்ற தட்டு எல்லாம் விதவிதமாக நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்றுக்கு பலதாக 3 பொருளை வச்சுக்கிட்டு அழுகின்றார்கள். பெருமானார் போகும்போது சில வஸ்துக்களை தான் விட்டுட்டு போகணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு எவ்வளோ சொத்துக்களை வைத்திருக்கிறோம். எனவே அல்லாஹு தஆலா நேரம் கடந்து விட்டது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சஹாபாக்களுடைய பேச்சுக்களை நாம் கேட்கின்ற பொழுது அவர்களை பற்றி பேசுவது, நேசிப்பது தான் உண்மையான மீலாத். நபியை கொண்டாட நினைச்சிங்களா? சஹாபாக்களை கொண்டாடு. ஏன்? இவர்களையும் அவர்களை விட்டு பிரிக்க முடியாது. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஷியாக்கள் என்ற போர்வையில் அலிநாயகத்தை கொண்டாடுகின்றார்கள். அவர்களை பார்த்து நாம் கேட்கின்றோம், பெருமானாருக்கு அருகாமையில் அடக்கம் செய்யப்பட்டது யார்? நபியை யாரை தன்னுடைய கூட சேர்த்து கொண்டார்கள்? அவர்கள் எப்படி போய் பிரிக்கிற? நபி அணைத்து கொண்டார்கள்.
என்னையும் சித்திக்கையும் பிரிக்காதீர்கள். நபி சொன்னார்கள், நீ இந்த மண்ணிலிருந்து படைக்கப்பட்டாய், நீ இந்த மண்ணிலிருந்து படைக்கப்பட்டாய் என்று சொல்லும்போது எல்லா சஹாபியுடைய பேரை சொல்லிட்டாங்க. சித்திக் நாயகம் நிற்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் எந்த மண்ணிலிருந்து படைக்கப்பட்டேன்? சொன்னார்கள் பெருமானார், நானும் நீயும் ஒரே மண்ணிலிருந்து படைக்கப்பட்டோம். நானும் நீயும் ஒரே மண்ணிலிருந்து படைக்கப்பட்டோம். அதனால் தான் ஒரே தஃபன், எங்கிருந்து மண் எடுக்கப்பட்டதோ அங்குதான் நீங்கள் அடக்கம் செய்யப்படுவீர்கள். பாருங்கள், சித்திக் நாயகம் நபியுடைய மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதின் காரணமாக அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், சஹாபாக்கள் உத்தமர்கள் அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது தான் அல்லாஹ் நமக்கு உயர்வை தருவான். எனவே சல்மானு மின்னா அஹ்லுல் பைத், அவர்கள் அஹ்லே பைத்தோடு சேர்ந்ததின் காரணமாக அடக்கம் செய்யப்பட்ட பிறகு கூட அஹ்லுல் பைத்தோடு சேர்ந்திருக்கிறார்கள். யாரோடு அடக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறாங்க? ஹஜ்ரத் உசைன் ரலியல்லாஹுடைய பேரப்பிள்ளை அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கால் மாட்டிலே இவர்களும் சேர்ந்து அடக்கம் செய்யப்படுகின்றார்கள். வாழுகின்ற பொழுது மட்டும் நான் அஹ்லுல் பைத்தோடு இல்லை, மரணித்த பிறகும் நான் அஹ்லுல் பைத்துடைய காலடியில் தான் இருக்கிறேன் என்று சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு ஹிஜ்ரி 33வது ஆண்டிலே வரலாற்றில் வருகிறது. யாருங்க அவங்க ஜனாசா தொழு வச்சா? மிகப்பெரிய அதிசயம். அவர்கள் இறந்தது மதாயினிலே. அலி நாயகம் திமஷ்கிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். வரலாற்றில் ஒரு செய்தி, கண் சிமட்டும் நேரத்தில் அலி நாயகம் மதாயினுக்கு வந்தார்கள். சல்மானில் ஃபாரிஸியை குளிப்பாட்டினார்கள், அவர்களுக்கு கஃனிட்டார்கள், அவர்களுக்கு ஜனாசா தொழுவைது தன் கையால் அடக்கம் செய்யப்பட்டார். வரலாற்றில் வருகின்ற செய்தி. சீரத்துல் ஹலபியா என்ற கிதாப் நினைக்கின்றன, அதிலே இந்த செய்திகள் வருகிறது. என்னங்க, பெரும் ஹஜ்ரத் அலி நாயகம் வந்தது எங்கங்க? திமஷ்க், மதாயின். அவர்கள் வந்து குளிப்பாட்டி ஜனாசா நடத்தினார்கள் சல்மானுல் ஃபாரிஸி. ஏன் சொன்னார்கள்? அலி ரலியல்லாஹு வாழுகின்ற பொழுது சல்மானை பார்த்து சொல்வார்களாம், சஹாபாக்கெல்லாம் நிற்பாங்களாம், இன்னா வ சல்மான் அஹ்லுல் பைத், எங்களையும் சல்மானையும் பிரிச்சிடாதீங்க, நாங்கள் எல்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தோம் சொல்றது அலி ரலியல்லாஹு. அதனால தான் அவர்கள் ஜனாசா தொழு வைத்தார்கள். அதனால் சஹாபாக்களுடைய அந்த முஹப்பத்துகள் இங்கே பெண்கள் வருகை தந்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் அதிகமாக நபியின் மீது ஸலவாத் ஓதுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நபியுடைய முஹப்பத்தையும் சஹாபாக்களுடைய முஹப்பத்தையும் ஒவ்வொரு நாளும் பேசப்படுகின்ற ஒரு சஹாபியுடைய சுன்னத்துகள், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, எப்படி சாப்பிடுவார்களோ, எப்படி நடப்பார்களோ, அதே போன்று நாமும் நடக்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு இந்த சஹாபாக்குடைய அந்த மீலாது நபியினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு நபியினுடைய வாழ்க்கையும் உலகத்தில் அவர்களுடைய நிழலிலே வாழுகின்ற பாக்கியம் நாளை மறுமையிலே. ஏங்க அல்லாஹ் நபிக்கு உலகத்தில் நிழலை வைக்கவில்லை? நாளை மறுமையில் நிழல் கிடையாது, நபி அங்கே நிழல் கொடுப்பார்கள் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நிழலை துன்யாவில் வைக்கவில்லை. அழியக்கூடிய எந்த பொருளும் நபிக்கு கிடையாது. அழியாத பொருள் நாளை மறுமையில் இருக்கக்கூடிய நிழல். யோமுன் லா தில்ல இல்லா தில்லா, நிழலே கிடையாது, ஆனால் ஒரு நிழல் இருக்கும். அந்த நிழல் என்னங்க? அலம் தர இலா ரப்பிக கைஃப மத்தல் நில். நபியே, நீங்கள் பார்க்க வேண்டாமா நிழலை அல்லாஹ் எப்படி நீட்டி விட்டான்? அந்த நிழல் யார்? காலம் கடந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து ஒரே ஒரு நிழல் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, அது தான் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த உலகத்திலும் அந்த நிழல் தான் இருக்கும், மறுமையிலும் அந்த நிழல் தான் நம்மை எல்லாம் அந்த வெளிச்சத்திலே அந்த இருளிலே நம்மை நிழல் கொடுத்து சூரியனுடைய வெப்பத்திலிருந்து காப்பாற்றும். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹுடைய சதகாவிலே நபியுடைய குடும்பத்தார்களை அவர்கள் எப்படி நேசித்தார்களோ அது போன்று நேசிக்கக்கூடிய பாக்கியம், பிரியப்படுகின்ற பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும். இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் எந்த எண்ணத்தில் அவர்கள் வந்தார்களோ அல்லாஹ்வுடைய நாட்டங்கள் தேட்டங்கள் அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹு தஆலா நபியுடைய ஷானுக்கு ஏற்ற அல்லாஹ் கூலியை தருவானாக. இது போன்று மீலாது நபியுடைய கடைசி நாள் வரை வந்து நபியுடைய மஜ்லிஸை கண்ணியப்படுத்துகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. இங்கே நாம் எப்படி வாழுகிறோமோ அப்படித்தான் மரணிப்போம், எழுப்பப்படுவோம் என்றால் இங்கே நபிக்காக நாம் அமர்ந்தால் மரணமும் நபிக்காக, எழுப்பப்படும் போதும் நபிக்காக இருக்கும் என்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா நம்முடைய ஒன்று கூடுதலை அல்லாஹ் கபூலாக்கி தருவானாக. அந்த நபியுடைய ரஹமத்துடைய நிழலிலே வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. சமூகத்திலே எல்லா வகையான மாற்றங்களை கொடுத்த அல்லாஹ் முஸ்லிம் சமூகத்தை எல்லா நேரத்திலும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் ஒழுக்கத்திலும் எல்லா வகையிலும் போதைகளில் சிக்கிக் கொள்ளாமல் சல்மானுல் ஃபாரிஸி எந்த போதையிலே இருந்தார்களோ நபியினுடைய இஷ்கோ முஹப்பத் என்னும் போதையிலே, அந்த போதையிலே நம்முடைய வாலிபர்களையும் வீட்டு பெண்களையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.